காலை என்ன தின்னுருச்சு, கண்ணு ரெண்டு மங்கிருச்சு, வாழ வந்த வயசு எல்லாம் வாழ்க்கை வந்து கொண்டுருச்சு. படைச்ச பகவானே பதில் சொல்லு சாமி. பாதியில போதுக்க துடிக்கிற பூமி. அதான் சோறு போட்டு பல ஆண்டு ஆச்சு. கூறுகட்டு வாழ்க்கை நாசமா போச்சா. எப்போவாவது ஒருத்தர் அழுகிறான்னா அது வேற பிரச்சனையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் அழுகிறான்னா அது காதல் பிரச்சனையாக தான் இருக்கும். இந்த கருமம் பிடிச்ச காதல் தான் உசுறு இருக்கிற வரைக்கும் கொண்டுகிட்டே இருக்கும். என்னமோ பெரிய மசுறு மாதிரி. காதலில் தோற்று போகிறவன்லாம் சாகணும்னு நினச்சா உலகத்தில் ஒரு ஆம்பளை கூட உயிரோடு இருக்க முடியாது சார். ஆமாந்தல இந்தா நான் கூட வெஸ்ட்டு கேட்கல என் 10 நெசப்பாக்கம் முருகேஷ் தெருவில் புவனானு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பொண்ணு சாஃப்டாக இருக்கான்னு லவ் பண்ணேன். கடைசியில் கார் வச்சிருந்த ஹார்ட்வேர் ஓனர் வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். என்ன பண்ணுறது? நான் கூட ரேவதின்னு ஒரு நர்ஸு நயன்தாராவையும் தமன்னாவையும் சும்மா ஒரே தட்டியில் போட்டு தாளிச்சு கொஞ்சோண்டு லட்சுமி மேனன் தூவி விட்டா எப்படி இருக்கும்? அப்படி தூக்கலாக இருந்தா சரி தூக்கிடலான்னு சொல்லி காதலிச்சா மெத்த மாதிரி இருந்த அவளை அவன் அத்தை மையம் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ உள்ள பெண்கள்லாம் பியூட்டி பார்லர் பேக்லேயே வச்சுட்டு அலையிறாளுங்க. அதில் விழுந்துட்டு தான் இளவட்ட பசங்கள்லாம் அழிஞ்சு போகிறாங்க. மங்கை சூதகமானால் கங்கையில் நீராடலாம், கங்கையே சூதகமானால் எங்கடா நீராடுவது, எங்கடா நீராடுவது, எங்கடா நீராடுவது? எங்கேயுமே நீராட முடியாது பாஸ். இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி பொண்ணுங்க கூட வாழ்கிறத விட இவனை மாதிரி ஆம்பளையும் கூட வாழ்ந்துட்டு போயிடலாம். தேங்க்யூ. ஜெயிலர் வராரு. ஏஞ்சி சேரத்தோட. சரிங்க சார். வணங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. இந்த ஜெயிலேயே எந்த சேட்டையும் சில்மிசமும் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறாள் நீ ஒருத்த மட்டும்தாயா. அதனால தான் அரசாங்கமே நன்னடத்த காரணமாக உன்னை ரிலீஸ் பண்ண உத்தரவு போட்டிருக்கு. அந்த மரியாதைக்காகத்தாயா கேட்குறேன், சொல்லியா? பிரதர், நம்ம மனசில் உள்ள சோகத்தையும் துக்கத்தையும் யார்ட்டையாவது இறக்கி வச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம உசுறு கூட நம்ம உடம்புக்கு பாரமாக தெரியும். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாதிய, இறக்கி வச்சிருங்க. சின்ன வயசுல இருந்து ஃப்ளாஷ்பேக்னாவே சோகமாக தான் இருக்கணுமா? கொஞ்சம் ஜாலியாக தான் ஓப்பன் பண்ண சரக்கு பாட்டில் மாதிரி. சின்ன வயசுல இருந்து ரவி, ராமர், திருப்பதி நாங்கள் 4 பேருமே நெருங்கிய கூட்டாளிங்க. காலையில் கிளம்பி ரொம்ப அக்கறையாக போவோம். பாருங்கய்யா, பசங்க படிக்க போகிற அழக தங்கமணிக்கம் பையன் வக்கீலாக வருவான். இந்த அவசியம் என்ன பையன் வாத்தியாராக வருவான், இந்த பையன் டாக்டராக வருவாயா, மலைச்சாமி மகன் மிலிட்ரியாக வருவான். இப்படி தான் ஊர் பெருசுங்களாம் பெருமையாக எங்களை பீத்திப்பாங்க. ஆனால் எங்கள் 4 பேருக்கு தான் தெரியும் நாங்கள் எங்கே போகிறோம்னு. இதான் எங்கள் ஊர் கோயில். வழிவிட்டா ஏனார் ஊர்க்காரங்களுக்கு வழிவிட்டாரோ இல்லையோ எங்கள் 4 பேருக்கு வழி காட்டுவார். இவர் தான் எங்கள் திருட்டு தொழிலுக்கு புரோக்கரு. பேர் கார்மேகம். காரணம் காலையிலே களவாண்டு விட்டு கலக்கச்சிதமாக வந்து நிற்கிறாங்களா. அரசியலுக்கு வந்தால் பயவிலையே சீக்கிரமாக ஆட்சியை பிடிச்சிருங்க ஊருக்கே. இப்படி தான் எங்கள் ஊரில் சின்ன சின்ன பொருளை திருடி விற்று தேட்டரில் போய் படம் பார்ப்போம். ஒரு நாள் களவாண்டு தெரிஞ்சு போச்சு. ஊரே ஒன்னா கூடி கார்மேகத்தை கட்டி வச்சிட்டாங்க. ஐயா, இது எவ்வளவு வேணாலும் அடிக்கையா, அதுக்காக அப்படி ஆய் போற இடத்துல ஆப்பா வச்சு அடிக்கிறது ரொம்ப அசிங்கமா இருக்கியா. இப்படி அசிங்கப்படுதாண்டா உனக்கு அடியில ஆப்ப வச்சிருக்கேன். இப்போவாது உண்மையை சொல்றா. ஐயோ, நம்ம ஐயனார் மேல சத்தியமா நான் திருடவே இல்லையா. எங்க ஐயனாரோட ஆயுதங்களே திருடிட்டு எங்க ஐயனார் மேலேயே சத்தியம் பண்றியா? உன்னை சாணி வரைக்கும் மிதிக்கணும்டா.
ஏய் போட்டு கொடுத்துட போறான்டா, வாங்கடா போயிடலாம். ஐயா சத்தியமா சொல்றையா, இந்த இருக்காங்களே 4 பேரு மோசமான பயவுலையா. எல்லா ஜாமானையும் திருடி அது கொண்டாந்து கொடுப்பாங்க. நான் வித்து காசா கொடுப்பேன். எனக்கு அவங்க கம்சந்தாயா கொடுப்பாங்க. படிக்கிற பயலுங்க மேலேயா திருட்டு பட்ட கட்டணி? களவாணி பயில நம்புறாங்க. கள்ளங்கவனம் இல்லாத அந்த கார்முகத்தை நம்ப மாட்டேங்கிறாங்களே. ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு படிச்சுட்டு காலையில ஏச்சு கமகமன்னு குடிச்சிட்டு அப்படியே பாரதி மாதிரி பள்ளிக்கூட போற பயலுங்க பகல் பூரா படிச்சுட்டு சாயங்காலமான சாமியார் மாதிரி சாந்தமா வரானுங்க. 24 மணி நேரமும் படிப்புன்னே இருக்கானுங்கடா. அவங்க மேல போய் பழி சுமத்திரியா? இது நியாயமா? நீ நல்லா இருப்பியா? இந்த கலங்கர விளக்கத்தை யாரா கலங்கப்படுத்துற? இவங்களடா கலங்குற விளக்கம். இவங்க கலக்கி விட்டுருவாங்கடா. இந்த பசங்களாவது படித்து டாக்டர் இன்ஜினியர் வாத்தியாரா வரட்டும்டா. பச்சை மண்ணுடா அவங்க வாழ்க்கையில் புழுதி மண் அள்ளி போட்டாரா? யாரு இவங்களா? பச்சை மண்ணு பாய்ச்சனை போய் பாலுன்னு சொல்றியா? பேசுற இடத்துல பிள்ளைகளா ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, போய் நல்லா படிக்க போங்க. ஐயா ஐயா ஐயா, அவங்கள விட்டுறாதீயா. எல்லாமே அவங்க தாயா பண்ணாங்க. அவங்கள விட்டுறாதீயா. நான் சொல்றேன் கேளுங்கயா. நீ உண்மையை சொல்ற வரைக்கும் இப்படியே தான் உட்கார்ந்து இருக்கணும். விளங்க முடா. சாம்பாரை சாப்பிட்றவனை விட்டுப்புட்டு சட்டியை நக்குறவனை சட்டி தெரிக்க அடிங்க. எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இவன் உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் இவனுக்கு யாரும் சோறு தண்ணி கூட கொடுக்க கூடாது. கிறுக்கு பைய ஊர்ல கேனப்பைய நாட்டாமைன்னு கரெக்டா தாண்டா இருக்கு. உன் தீர்ப்புல தீய வைக்க சல்லிப்பேலுவ சவாசம் சந்தி சிரிக்க வச்சிருச்சு. எவ்வளோ நேரம்தே நிற்க வைப்பாங்களோ. கிளவிய வேற காவலுக்கு போட்டு போயிட்டேன். இவன் இந்த இடத்த விட்டு நகல மாட்டா போல இருக்கே. உட்காரலாம்னு பார்த்தாலும் குத்தி போடும். அம்மா ஆத்தா. படிப்பே ஏறாத வெட்டி பயல்களுக்கு எதுக்கு தேவையில்லாத படிக்க வைக்கணுன்ட்டு படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க. டெய்லி தேட்டர் போய் படம் பார்க்குற பழக்கத்தால் எங்கள் எல்லாருக்கும் ஒரு நடிகரை ரொம்ப பிடிக்கும். ரவிக்கு ரஜினினா உசுறு. மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்? வாழும் போதும் சத்து சத்து பிழைப்பவன் மனிதனா? வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா? பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன். திருப்பதி கமலஹாசன்னா செத்துருவான். அந்தி மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம். எங்களுக்கு காலம் வந்ததென பாடும் பெருநாளாம். ஒரு நாள் ஊரில் கருமேட்டு கருவாயன் படம் வந்துருந்துச்சு. அவன் பட்ட பேரும் கருவாயனா, விஜயகாந்த் பேரும் கருவாயன். 2 பேரும் மேட்சானதால் கடைசியில் விஜயகாந்த் ரசிகராகவே மாறிட்டான். இவ்வளோ சொன்னீங்களே, நீங்கள் யார் ரசிகர்னு சொல்லவே இல்லையே சார். பிரபு ரசிகரா, சத்யராஜ் ரசிகரா, இல்லை முரளி ரசிகரா, இல்லை மோகன் ரசிகரா? இவ்வளோ பேர் சொன்னீங்களே, கார்த்திக் பேர் சொன்னீங்களா? என்ன குரங்கு வாயை பொழந்து கிடக்கு? மார்ச் ஓடி பாடி மாதிரி மல்லாந்து கிடக்குறேன். வாய் வேற வாடி வாசல் மாதிரி திறந்துருக்கு. ஆஹா ராசா, என்னை விட்டு போயிட்டே, நான் தனியா என்ன பண்ணுவேன்? எதுக்கடா இப்படி ஆட்டம் போட்டு சிரிக்கிற? எங்க சம்பாரிச்சு கொட்டிட்டு சிரிக்கிறியா? இல்ல, உன் புருஷன் படுத்து கிடந்தத பார்த்தேன். அவன் செத்து போய் நீ அவன் பக்கத்துல உட்காந்து அழுதா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். நாங்க 2 பேரும் செத்து போயிட்டா நீ சோத்துக்கு மாட்டு சாணியை தானே திங்கணும். நான் எதுக்கு மாட்டு சாணி திங்கினேன்? இருக்கிற சொத்தெல்லாத்தையும் வித்துட்டு கால் மேல கால் போட்டு சோத்தை வாங்கி திம்பேன். ஆளை பாரு, நெல் விற்கிற அண்டாமாயி அந்த கடச்சல்லாயி. யோ எந்திரியா, வெயில அடிக்கிற வரைக்கும் தூங்குவா. விடிஞ்சிருச்சா? இப்பதான் தெரியுதாக்கும். உழைச்சி களைச்சிட்டாரு. என்ன கையரிக்குது,
10 காசு வேற இல்ல. எவனாச்சும் சிக்குவானான்னு பாப்போம். புளியார் கோயில் பக்கம் போவோம்யா. புளியார் சூப்பரா இருக்கும். பூசாரி முன்னாடி கரெக்டாக பார்க்குறேன். டெய்லி வெண்பொங்கல் சாப்பிடலாம்ல? டேய் எங்கிட்டு பாரு. என்னன்னு கேளு. என்னப்பா கார்மேகம், நீங்களா இன்னைக்கு கிளவாங்க போலையா? போகடா. நீங்க பாக்குற வேலைக்கு நான் பாக்குற வேலை எவ்வளவுதான் பெட்டர்டா. ஆமா ஆமா, இவர் பெரிய ஆபீசர் வேலை பார்க்குறாரு. எவனாச்சும் சிக்கிவேன் ஆட்டையை போலாம் தானே உட்காந்துருக்க. தெரியுதுல்ல, பொத்திக்கிட்டு போடா முட்டை போண்டா. அதை விட்டுவிட்டு ஏன் முளப்புல ஏன் மண்ணலி போடுற? நாங்க பொத்திக்கிறோம், நீ மூடிட்டு இரு. உரங்க போட்டு ஓட அடிக்கணுண்டியே. ஏற்கனவே அடிச்ச மாதிரி தான் உட்காந்துருக்கேன். எந்த மூஞ்சியில முழிச்சிருக்கேன் விளங்குனாப்லதே. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. கை செயின், கை வாட்சி, கழுத்து செயின். வணக்கம் தம்பி, வாங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வணக்கம் வைக்கிறான், அடையாளம் தெரியலையோ? ஊருக்கு வந்த புது மாப்பிள்ள நீ தானே? ஆமாண்ணே. அங்க இங்க தங்கம் மின்னுது. மாமியார் வீட்டுல போட்டது. அதே மருமையை வாடை அடிக்குது. சீமாந்தமண்ண வெக்கத்தை பாரியா. இப்ப போனாங்களே அவங்க பச்சை பொறுக்கி போயிலுங்க. எதை பொறுக்கண்ணா போறீங்க? புளியம்பழத்தை பொறுக்க. கேக்குற பாரு கேள்வி கேணத்தனமா இருக்கு. 8 வயசு பொம்பளை பிள்ளையில இருந்து 80 வயசு கிழவி வரைக்கும் ஒன்ன விட மாட்டாங்க. 8 வயசு பொம்பளை பிள்ளைய என்னன்னா பண்ணுவாங்க அப்படி? அட அறிவு கட்ட மாப்பிள்ள, 8 வயசு பொம்பளை புள்ள இன்னும் 8 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? 16 வயசு இருக்கும்ண்ணா. அப்படி கற்பனை பண்ணிக்கிடுவாங்க. 80 வயசு பாங்கழிவில் என்னென்ன பண்ணுவாங்க? 80 வயசு கிழவி 60 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்திருக்கும்? 20 வயசு இருக்கும்ண்ணா. அப்படி கற்பனை பண்ணிக்கிடுவாங்க. சரி நீ கிளம்பு. புது மாப்பிள்ள மாமியா தேடிக்கிட்டு இருக்க பணியாரம். சரி காத்து கிடந்ததுக்கு கை செயின் கை வாட்சியும் லாபம். மாமியா ப்ராப்பர்ட்டி பளபளன்னு இருக்கே. காதல் முன்னேற்ற கழகம், இந்த காதலில் சுத்துதட உலகம். உண்மையா காதலிச்சா உசுர கொடுக்குமுங்க, உண்மையா காதலிச்சா வாழ்க்கையே கெடுக்குமுங்க. உண்மையா காதலிச்சா உசுர கொடுக்குமாடா, வன்மையா காதலிச்சா வாழ்க்கையே கெடுக்குமாடா. இதுதான் எங்க கட்சி தத்துவம், இதை எதிர்த்தா கட்டி போட்டு குத்துவோம். இதுதான் எங்க கட்சி தத்துவம், இதை எதிர்த்தா கட்டி போட்டு குத்துவோம். ரஜினி போல தின ஸ்டைலா வருவான், கமல போல எங்க மயில தேடுவான். கமல போல எங்க மயில தேடுவான். கார்த்திக் போல வந்து சைட்டு அடிப்போம், விஜயகாந்த் போல பாட்டு படிப்போம். விஜயகாந்த போல பாட்ட படிப்போம். ஹீரோ போல காதலிக்க ஹீரோயின தேடுவாங்க. ஹீரோ போல பொண்ண பார்த்து பேக் அடிச்சு ஓடுவாங்க. நல்ல நல்ல பொண்ணுங்களை பார்த்து கிட வேணுங்க, நல்ல மாதிரி பேசி பொண்ண காதலிக்க போறோங்க. நல்ல நல்ல பொண்ணுங்களை பார்த்து கிட வராங்க, நல்ல மாதிரி பேசி உன்னை காதலிக்க போறாங்க. காதல் முன்னேற்ற கழகம், இந்த காதலில சுத்துதடா உலகம். காதல் முன்னேற்ற கழகம், இந்த காதலில சுத்துதடா உலகம். தந்தானே தந்தானா, தந்தானே தந்தானா, தந்தானே தந்தானா. அம்பிகாரத போல இருக்க வேணுமா, ஸ்ரீதேவிய போல சிரிக்க வேணுமா, ஸ்ரீதேவிய போல சிரிக்க வேணுங்க, அமலா போல அழகா இருக்க வேணுமா, கனகா போல கண்ணை உருட்ட வேணுமா, கனக
மிளகா போல கண்ண உருட்ட வேணுங்க ஊருக்குள்ள எத்தனையோ பொண்ணுங்கெல்லாம் இருக்குதுங்க ஊருக்குள்ள எத்தனையோ பொண்ணுங்கெல்லாம் இருக்குதுங்க அத்தனையும் காதலிக்க அடிமனசு துடிக்குதுங்க அத்தனையும் காதலிக்க அடிமனசு துடிக்குதுங்க 2 கொட்டா கூட்டி போக பொண்ணு ஒண்ணு வேணுங்க பண்டுக்கு தான் அப்பனோட பாக்கெட்டு தான் தேவைங்க ரெண்டு கொட்டை கூட்டி போக பொண்ணை தேடி போனாங்க காட்டு சட்டை காணாம காட்ட உசரோட மாறாங்க அவ ஆண்டி நினைச்சு உள்ள போனா அவ சீவல பெரிய பாண்டி மாதிரி அடிக்கிறாளே மாப்பிள்ள. பக்கத்துல பத்தாலே காலத்துக்கு மேல போட்டேன். நம்ம நான் பெரிய சிலுக்கு என்ன மாப்பிள்ள தப்படிக்கிற சத்தம் காதவே பொழக்குது. சவுண்ட் ரெங்குது மாப்பிள்ள. இந்த கல்லு விட்டு பெருசு மண்டையை போட்டுச்சு நேற்று, அதுதான் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டேய் இதுக்கேண்டா அழிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா, பெருசுக்கு 6 பொம்பளை பிள்ளைங்க. சரி, அந்த 6க்கு போறது அத்தனையும் பொம்பளை பிள்ளைங்க தான். அதுக்கு என்ன எல்லாருமே இன்னைக்கு இளவுக்கு வருவாங்க இல்ல? தாத்தா செத்ததுக்கு பேத்திங்க வந்து தானே ஆகணும். அம்பட்டும் 16லேருந்து 20க்குள்ள தான் இருக்கும். என்னடா சொல்ற? டவுன்ல வளர்ந்த பொண்ணுங்க வேற சும்மா ட்ரௌசர் இழிய போது இன்னைக்கு. இவ்வளோ நாள் இந்த கல் வீட்டில் கலவான்ருப்பேன். ஒரு நாள் இந்த மனுஷன் கண்டுபிடிச்சதில்லை. அப்படி ஒரு மனுஷன் இப்படி பட்டுன்னு போய் சேர்ந்துட்டாரே. இள வீட்டுக்கு வந்துருச்சு பக்கிய. ஐயா போயிட்டியே, ஐயோ போயிட்டியே, ஐயா போயிட்டியே, ஐயோ போயிட்டியே. என்ன மாப்பிள்ள ஒரு சீம கருவலா இருக்கு? ஆமாடா, கண்ணுக்கு குளிர்ச்சா ஒரு பொண்ணு கூட இல்லை. நல்லா உள்ள பார்த்தா தெரியும்டா. வந்திருக்கிற எல்லா மூஞ்சும் இழவு வீட்டுக்கு வந்த மூஞ்சி மாதிரியே இருக்கு. சை, ஆஹா, இளவு வீட்டுக்கு இளவு கூட்டம் வந்துட்டாங்களா? அங்க வர்றா சுடுகாட்டுல புதைச்சிட்டு அப்படியே தோண்டி எடுத்துட்டு வந்து குளிப்பாட்டாம நிக்க வச்ச மாதிரி நிக்கிறா பாருங்க. இவங்க பெரிய கோயில் பெட்டி அலையங்க வாந்தி வராப்புல மூஞ்சி வச்சுக்கிட்டு. டேய் மாப்ள, அங்கிட்டு பாரு அந்த கெண்டைய. இங்க கம்மாயில மீன் பிடிச்சி காஞ்சும் காயாம இருக்கிற கருவோட மாதிரில. இள வீட்டுல எப்படிடா இருப்பாங்க? கௌதமி மாதிரியா இருப்பாங்க? என்னடா அம்பிகா அமலா மாதிரி பொண்ணுங்க தட்டுப்படுன்னு பார்த்தா சை மொக்கே போச்சு. இதுக்காடா காலையிலே குளிச்சுட்டு கம்மன்னு வந்தான். இள வீட்டுல கற்பழிப்பா? ஒரு பெரிய மனுஷன் செத்து கிடக்குறாரு. பீலிங் இல்லாம அழுகுற புள்ளைய கழுவு பார்வை பாக்குறாங்க பாரு. அந்த புள்ளைக்கு தெரிஞ்சா கலடி தண்ணி எடுத்து மூஞ்சியில ஊத்த போகுது. டேய் அங்க பாருடா, லூஸ் ஹேர்ல ஒரு ரோஸ். உடம்ப பாரு மாப்பிள்ள, சும்மா உருமி கொட்டு மாதிரி இருக்கு. அடடடடடா, கனகாமர பூ வச்சு பார்த்தா அப்படியே கனகாமரியே இருப்பா மாப்பிள்ள. டேய் அவ முதுக பாருடா, சாரப்பாம்பு மாதிரியே நெளியுது. டேய் அவ காத பாடுறா, டே கத்திரிப்பு மாதிரி விரியுதடா. இவங்க எல்லாம் தண்ணியை தொளிச்சு தலையை வெட்டி திருவிழாக்கு பலி கொடுக்காம ஊர்மையை விட்டுருக்காங்க பாரு. டேய் எல்லாத்தையும் விடுங்கடா. அவ முதுகுக்கு கீழே அவ காலுக்கு மேல பாருங்கடா, அப்படியே மலையே அங்க மடிஞ்சு கிடக்கடா. மாப்பிள இந்த புணத்தை தூக்குறதுக்குள்ள அவளை தூக்குறோம்டா. அடியே என் திருவிழா தேர திரும்புடி, திரும்பு திரும்பு திரும்புடி என் திருவிழா தேர. கனகான்னு பார்த்தா கரையான் புத்து மாதிரி இருக்கு. ஆர்லிஸ்ட் நினைச்சிட்டு பயவுலே ஆசிட்ட வாயில ஊத்திக்கிருச்சு. டேய் கனகாம்பரம் பூ வச்சா கனகா மாதிரி இருக்குன்னு இவன் என்னன்னா சாரப்பாம்பு கீரைப்பாம்புன்னா மண்டைய பாடுறா. நல்ல மங்குனி பாம்பு மண்டை மாதிரி கொடூரமா இருக்குடா. மண்டையாடா பாக்குற? மண்டையாடா முக்கியம் இல்லடா, மனசு தாடா முக்கியம். அந்த புள்ளைய விடுறா, அவ மனச பாடுறா. சூப்பர் பிகரா உங்களுக்கு வேணும். முட்டை போண்டா முள்ளி கிளைக்கு போய் நிக்கிறான் பாரு. ஏய் அங்கிட்டு பாடுறா பிரசன்ட். ஆமாண்டா, 7:30 பஸ்ஸுக்கு 7:30 நிக்குது. டேய் மாப்பிள்ள, என்னடா பந்தவா ட்ரெஸ் பண்ணிட்டு புது மாப்பிள்ள மாதிரி நிக்கிறாப்ல? என்னடா
பஞ்சாயத்தா அதை விடு. இந்த டீ கடையில் எங்கேயாவது இள வீட்டுக்கு போவான் இல்ல ஓசி சொத்துக்கு கல்யாணத்துக்கு போவான். எங்கேயோ போயிட்டு போறேன். டீயை சொல்றேன். அண்ணே 4 டீ ஸ்ட்ராங்கா போடு. முதல்ல பழைய பாக்கிய கொடுங்கடா. கொடுப்போம்னே. நான் ஊரை விட்டு ஓடியா போறேன். நம்பு. இப்படியே சொல்லி சொல்லி தாண்டா டெய்லி குடிச்சிட்டு இருக்கிய. என்னண்ணே யார் யாரோ கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நாங்களாம் உங்க தம்பி இல்லையா? நல்லா சொல்லு மாப்ள. ஏற்கனவே ஒருத்தன் மாமேன்னு சொல்லி 300 ரூபாய்க்கு பாக்கி வச்சுட்டு போயிட்டான். மச்சான் சொல்லி ஒருத்தன் 400 ரூபாய்க்கு பாக்கி வச்சுட்டு போயிட்டான். தம்பின்னு சொல்லி நீங்க 500 ரூபாய்க்கு பாக்கி வச்சிருக்கீங்கடா. இப்படியே இருந்தா என் கடையும் குடும்பமும் விளங்கிரும். அட விடுனே, மனுஷனுக்கு என்ன காசா முக்கியம்? பணம் எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலானே. மாமா மச்சான் அண்ணன் தம்பி இந்த மாதிரி நல்ல உறவுகளை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமே. குடிக்க ராசாக்களே குடிக்க. அண்ணி பயபிள்ளை பண்ணிட்டு மாப்ள. இந்த கல்யாணி தண்ணிக்கு காசு கேட்குறேன். கடைசி வரைக்கும் கடன் தான். பெரிய குறுநில மண்ணங்க குறுப்பா உட்காந்துக்கிட்டு எந்த பொம்பளை புள்ள வாழ்க்கையை கெடுக்கலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ள போனா நம்ம பருப்பு எடுத்துருவாங்க, நம்ம நைஸா நகண்டுருவோம். ஐயாவுக்கு ஸ்ட்ரெயிட்டா போய் வணக்கம் வைக்க கூடாது, சைடில் போய் வைப்போம். ஐயா வணக்கம் ஐயா. என்ன காலையிலே கலர்ஃபுல்லா இருக்கிய, கரகாட்டம் பார்க்கவா? நீ ஒண்ணு நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா ஒரு புள்ள வருதுடா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ பள்ளிக்கூடத்துக்கு ஆயாவா? ஏய் உன் வாயில் நல்ல வார்த்தை வராதா? புதுசா ஒரு பொண்ணு டீச்சர் வேலைக்கு வருதுடா, வர்றது ஆயாவான்னு கேட்குறேன். களவாடி பயில. பள்ளிக்கூடத்துக்கு டீச்சரா? அப்ப ஈச்சரங்கிட்டு போட்டுற வேண்டியதே. எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்த்துருவோம். என்ன இன்னும் பஸ் வர காணா? ஏண்டா மாப்பிள்ள, இந்த பிரசிடண்ட் பயபுள்ள ரொம்ப நேரமா பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கான். ஆமா மாப்ள, அதுவும் நாயகன் கமல் மாதிரி நச்சுன்னு நல்ல புள்ள போல நிக்கிறான். ஏன்? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு புதுசா ஒரு புள்ள ட்ரைனிங் வருதான். ட்ரைனிங்கா? என்னது? அதுவும் பொம்பளை பிள்ளையா? அட ஆமாப்பா. என்ன ட்ரைனிங்னா? டீச்சர் ட்ரைனிங் தான். பள்ளிக்கூடத்துக்கு என்ன புல்லு புடுங்க வருவாங்க? கேக்குறியப்பா கேள்வி கேனத்தனமா. டீச்சர் நீங்க தானே பிரசிடென்ட் மிஸ்டர் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க அங்க. ஐ அம் வெரி எக்ஸைட்டட் டு வர்க் வித் யூ. நெஞ்சு வெளில வந்து துடிக்குது. ஸ்கூல் எங்க இருக்கு? பக்கத்துல தான் இருக்கு. இந்த கிளம்பிட்டாங்கல்ல ஜல்லிக்கட்டுக்கு, இந்த களவாணி பையிலும் கையிலையும் மடிச்சு கட்டிட்டு போறேன். காதல் முன்னேற்ற கழகம், இந்த காதலில் சுத்துதட உலகம். காதல் முன்னேற்ற கழகம், இந்த காதலில் சுத்துதட உலகம். கூட்டத்துல போய் நம்ம கெத்த காட்டுனா நம்ம வெயிட் தெரியாம போயிடும். தனியா நின்று நாமினேஷன் பண்ணி அவளை சுவச்சையா தூக்கி காட்டுறான்டா. இதுதான் நீங்க தங்க போற வீடு. எந்த பிரச்சனையும் இருக்காது. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். கைய புடிச்சிட்டான்டா கரகாட்டக்காரன். சூரியனை பாரு, சிலுக்கு மாதிரி சிலுக்குது. என்னடா பல்பு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி லைட்டா போட. என்னடா படம் ஓடுது? அடிமை யார் நடிச்சது? தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடிச்ச படம். போய் பாருங்கடா. அப்புறம் இந்த பக்கம் நடமாடுற வேலையை வச்சுக்காதீங்க. ஏன்னா புதுசா டீச்சர் ட்ரைனிங் ஒரு பொண்ணு வந்திருக்கு. அதுகிட்ட போய் உங்க பொறுக்கி தடத்தை காட்டாதீங்கடா. ஏற்கனவே சாதாரண பொண்ணை பார்த்தாலே நாக்க தொங்க போட்டு அலைவீங்க நீங்க. அந்த பொண்ணு பானுமதி சாவித்திரியும் ஜெயலலிதாவும் சர்வதேவையும் மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் கேஆர் கிளறி விட்ட மாதிரி இருக்கும். அதுகிட்ட போய் ஏதாவது கிளறினீங்க, அது அலறம் ஆபத்து உங்களுக்கு தான். பொத்திட்டு பக்குவமா நடந்துங்க. அடிக்கடி கை கொடுக்காம இருக்க. ஏத்தமா இறக்கம் தான். நாட்டுக்கோழி நச்சுன்னு இருக்கே, நம்ம அமைக்கிற வேண்டியதுதான். நான் மட்டும் என்ன சொம்பையா சும்மா கெத்தா கொத்தா தூக்குறேன் பாரு. பாருங்கடி, முதல்ல மடிய போகிறது எனக்கு தான். பார்க்கலாம்டா. நான் மட்டும் டீ கடையில் உட்காந்து பால் குடிப்பேன் நினச்சிங்களா? நான் முதல்ல தூக்குவேன்.
ரஜினி கமல் விஜயகாந்த் கார்த்திக்காக போறாங்க. நம்ம ராம ராசன் கிராமத்து ஸ்டைல மாத்த போறாங்க. உங்க உசுறுதான் பத்திரமுங்க, ஒவத்திரியா நிச்சயமுங்க. அவசியமா பார்க்கணும் நீங்க, அரைச்சு கரைச்சு ஊத்துவீங்க, அரைச்சு கரைச்சு ஊத்துவீங்க. ரஜினி கமல் விஜயகாந்த் நல்ல வேலை பிடிச்சிட்டேன். போறாங்க. நம்ம ராம ராசன் கிராமத்து ஸ்டைல மாத்த போறாங்க. கடனை வாங்கி கண்ணாடி வாங்கினேன், கண்டுக்காம போகிறாளே. அடுத்த முறை வேற மாதிரி ஆட்டத்தில் இறங்கிட வேண்டியது தான். என்ன மேன்? என்ன பொத்த சொல்றா? மூடித்தானே இருக்கு, கிளியலையே. மறுபடியும் எதை சொல்றா? நல்ல வேலை எவனும் பார்க்கல. எப்படி இவ்வளோ மடக்கிறது? இன்னைக்கு கல்யாணராமன் கமல் மாதிரி கலக்கிட வேண்டியதுதான். ஹாய், ஐ அம் கமல் திருப்பதி. ஓ மை காட். ஓட்டு போஸ் கொடுத்தாங்க, சைக்கிள் ஏறி கண்ணடிச்சு லுக்கு விட்டு திரிஞ்சாங்க. தோச்சு போட்ட டீச்சர் பிளவுஸ டச் பண்ணி பார்த்தாங்க. சட்டை, கண்ணாடி, பெல்ட், டான்ஸ் எப்படி? மூன்றாம் பிறை கமல் மாதிரி முயற்சி பண்ணுவோம். டீச்சர் லூசா? சாதா கமலா சாங்குக்கு டான்ஸ் ஆடினா நீ சிவப்பு ரோஜாக்கள் கமலை சீண்டி விடுறியா? நீ ஸ்ரீதேவி மாதிரி சிக்குவ. டீ கடல தம்ம போட்டு தினமும் டீச்சரை தான் சைட் அடிப்போம். கார்த்தி படம் பார்த்து பார்த்து புதுசா காதலிக்க பழகிக்கிட்டோம். டீ கடல தம்ம போட்டு தினமும் டீச்சரை தான் சைட் அடிப்போம். கார்த்தி படம் பார்த்து பார்த்து புதுசா காதலிக்க பழகிக்கிட்டோம். பக்தி பழமா இருக்கா? டீசெண்டாக தான் இருக்கு. அடுத்த வீட்டு வாசல் உட்காந்துக்கிட்டு அடுத்த வீட்டு பேப்பரை படிச்சுக்கிட்டு என்னம்மா ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கேன்? பேப்பர் ஆட்டையை போட்டு ஆடுறதும் இல்லாமல் ஹார்ட்டின் சைஸில் பேப்பரில் ஓட்டையும் போட்டியாடா? தன்னே தானே தன்னே தானே தன்னே தானே தன்னே தானே தன்னே தானே தன்னே தானே. பச்சை கிளி பாக்குது. ராஜா ராஜாதி ராஜனந்த ராஜா. என்னது, ஆளே இல்லாத தெருவில் ஒரு ஆவாரம்பூ வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தூவானத்தை போற்ற வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், குட் மார்னிங் டீச்சர். அந்த சிகரெட்டை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? சிகரெட்டா? நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா? கொடுங்க சார். ப்ளஷர். ஸ்மோக் பண்ணீங்கன்னா கேன்சர் வரும். போங்கடா. எப்படின்னு தெரியணுமா? முக்காருவா போச்சே. அந்த பேப்பர் கருகிற மாதிரி உங்க நுரையீரலும் கருகிடும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சார், அப்பதான் உயிர் வாழ முடியும். சமூக சிந்தனை. வெல்டன். ஸ்லோ மோஷன்ல சுலோச்சனா மாதிரி போறாளே. கட்டுன 2 பொண்டாட்டியும் எனக்கு எப்படா கால்ரா வரும் காமால வரும்னு கருப்பசாமிக்கு கெடாவட்ட நேந்து விட்டு காத்து கிடக்கிறாளுங்க. ஆனா இந்த கருத்த பூமியில என்னைக்கோ பேஞ்சு ஓஞ்ச புரட்டாசி மலை மாதிரி என்ன ஒரு புயல், என்ன ஒரு இடி மின்னல். இந்த கோட்டை விட்ட கோட்டச்சாமியோட மனசவே புரட்டி போட்டு போகுதே. நீதானா அந்த குயில்? யார் வீட்டு சொந்த குயில்? என் மேல அவளுக்கு காதல் வருங்கிறது உண்மையா இருந்தா நான் 3 சொல்றவங்களே அவ திரும்பி பார்க்கணும். 1, நோ டர்னிங். 2,
நோ நோ டர்னிங். 3 டர்னிங் டர்னிங் டர்னிங். காதல் கரண்ட் அடிச்சிருச்சு. இறக்குற வரைக்கும் இவளுக்காக ஈபி பில் கட்டிக்கிட்டே இருக்கலாம். அட நீ ஆளக்காமி. ச்சே, காலையில் தலைவர் முகத்தில் முழிச்சிட்டு வெளியே போகலான்னா இது மூஞ்சில் முழிச்சிக்கிட்டு இனிமே நீ என் கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது. கடுப்புகளை கிளப்பிட்டு நீங்கள் வாங்க தலைவா, நீங்கள் தான் என் உசுரு. டெய்லி உங்கள் முகத்தில் தான் முழிக்கணும். அழகன் தானே தன்னே தந்தானே. ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்தம் கட்டுங்கண்ணே. ஏன்னா நம்ம நெல் வியாபாரி வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாராமே, போய் பார்த்துட்டு வந்தேனடா. எம்மா என்ன என்ன கூலி வேலை பார்க்க பிறந்தவன் நினைச்சியா? இந்த பாரு, 4 பேரை வேலை வாங்கி தான் பழக்கம் தவிர வேலைக்கு போறது நம்ம பரம்பரைக்கே கிடையாது. வாய் இல்லைன்னா உன்னை நாய் கூட மதிக்காது. அது நீ மதிக்காதுல இருந்தே தெரியுது. இன்னைக்கு ஓபன் பண்ணிட வேண்டியதுதான். ஹே, என்ன பண்ற? பயப்படாதீங்க, பாருங்க என் உடம்புல என்ன குறை. கை, காலு, வாய், கண்ணம், மூக்கு எல்லாமே நல்லா தானே இருக்கு. அதுக்கு நான் என் தலைவன் கமலஹாசன் மாதிரி இருக்கேன். நீங்க என் தலைவி ஸ்ரீதேவி மாதிரி இருக்கீங்க. இவ ஸ்ரீதேவியா? அப்புறம் ஏன் என்ன கண்டுக்க மாட்டேன்றீங்க? ஐயோ கடவுளே. ஓ புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா எப்படி இருக்கும் தானே யோசிக்கிறீங்க. வேணா தொட்டு பாருங்க. டேய் தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க. ஸ்டூபிட். சரி ஏல எடுபட்ட வயல எங்கடா விடுற? நானே விடுறேன், அதுவா வருது. பா ஏங்க அடிச்சிங்க? பின்ன அடிக்காம? ஆம்பளைங்க தான் பொம்பளையோட நெஞ்சை தொடக்கூடாது, ஆனால் பொம்பளைங்க ஆம்பளையோட நெஞ்சை தொடலாம். நான் தொட்டு பாருங்கன்னு சொன்னது என்னோட நெஞ்சை. அதனால தான் என் நெஞ்சை தொட்டு பார்க்க சொன்னேன். ஏன்னா என் நெஞ்சு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்காம நீங்கள் என்ன தப்பாக நினச்சி அடிச்சிட்டீங்க. சாரிங்க. சவுக்கடிக்கு சன்மானம் கிடைச்சிருச்சு. ஈரெண்டா 4 மூ2 6 4 2 8 ஐ2 10. கொஞ்சம் நல்ல சத்தமா சொல்லுங்க. 6 2 12 7 2 14 எண்ணு 2 16 32 18 பைத்து 2 20 ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. குட் மார்னிங் டீச்சர். சாரி, நான் கவனிக்கல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசலாமே. நான் சினிமா நடிகை ராதா மாதிரியா இருக்கேன்? இல்லையே. நான் பின்னாடியே சுத்துறேன், லோன்னு கத்துறேன். இவன் உட்காந்த இடத்துல மடக்குறான், அவளும் மடங்குறா. அப்போ ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேனா? சி நீங்க அவங்க யார் மாதிரி இல்லைங்க. ஓ, அப்போ நான் யார் மாதிரிங்க இருக்கேன்? நீங்க உங்களை மாதிரி தான் இருக்கீங்க. திறமையா தான் பேசுறீங்க. சும்மா பார்த்த உடனே பட்டுன்னு பிடிக்கிற மாதிரி அழகா, அம்சமா, செம லட்சணமா, போதுங்க, குடும்ப பாங்கா, அடக்கமா, சும்மா அருமையா இருக்கீங்க. மற்றபடி நீங்க அந்த நடிகை இந்த நடிகை மாதிரிலாம் இல்லைங்க. எவனோ ஒருத்தன் உங்களை காக்கா பிடிக்கிறதுக்காக கதை விட்டுட்டு திரியிறான். ஆகா, நம்ம கதையை முடிச்சிட்டானே. இனி இங்கே இருக்கக்கூடாது. இந்த பாருங்க, அவன் காக்கா பிடிக்கிறானோ இல்லை உங்களை காதலிக்கிறானோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மனசில் பட்டதை நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். என்ன கனவா பகல்லேவா? மேலே பூ விழுற அளவுக்கு மிதக்க விட்டாலே. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. ஓகே? ஆதியில் இல்லாதது பாதியில் வந்து பெரும் பீதியை தருகிறதே இந்த ஜாதி. குட்.
டீச்சர் ஹே பயப்படாதீங்க. கோவிலையும் சாம்பிராணி போட டீச்சர் வந்துட்டாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? நானே பேசுகிறேன். எனக்கு சித்தி பொண்ணு இருக்குது, சித்தப்பா பொண்ணு இருக்குது, பெரியப்பா பொண்ணு இருக்குது, பெரியம்மா பொண்ணு இருக்குது. ஆனால் எனக்கு அத்தை பொண்ணுங்க தான் யாருமே இல்லை. அதனால உங்களை நான் என் அத்தை பொண்ணா ஆக்கிக்கலான்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் டீச்சர். எனக்கு சித்தி பசங்க இல்ல, சித்தப்பா பசங்க இல்ல. சரி. ஏன் பெரியப்பா பெரியம்மா பசங்களும் இல்ல. ரைட்டு. ஆனா 5 அத்தை பசங்க இருக்காங்க. அப்பிடுவாங்க. 5 சாரி. அப்பிடுவாங்களா? மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை நினைக்கலாம். இந்தாம்மா. வரமா. என்ன பேசணுமா? பேசுங்க. நான் உங்களை லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரியா? நீங்களும் என்ன லவ் பண்ணுங்க. லவ் பண்ணி தான் ஆகணும். ஏன் வாங்கினது பத்தலையா? அப்ப அடி விழுந்துருச்சா? மடக்கி விட்டாலே. சாரிங்க. நான் இன்னொருத்தரை லவ் பண்றேன். இன்னொருத்தனா? அவன் யாரா? என்ன புதுசா கிண்டி விட்டு போறா? ஹலோ, என்ன பேசாம போறீங்க? என்ன சார் மூஞ்சிய உம்முன்னு வச்சிருக்கீங்க? எப்பவுமே அமைதியா, அடக்கமா, அழகா, ஹம்சமா, நல்ல குடும்பத்து பையனா, பார்த்தோன்னே பட்டுன்னு பிடிக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஐயோ, இவங்கிட்ட மட்டும் வலிஞ்சு பேசுறா. இன்னைக்கு என்ன வெக்ஸா இருக்கீங்க? ஓ, அந்த பொறுக்கி பசங்க கிட்ட பேசுனது பாத்தீங்களா? எது? நாங்க பொறுக்கியா? நான் யாரையோ லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, அந்த ஃபீலிங்ஸ் தானே? ஆமா, நான் லவ் பண்றேன். யாருன்னு தெரியுமா? யாரா? உன்னதான். நிஜமாவா? உன்னதாயா? ப்ராமிஸ். தண்ணி காட்டிட்டாலே. அது எப்படிங்க? நீங்க எங்க, நான் எங்க? நீங்க படிச்சிருக்கீங்க, அழகா வேற இருக்கீங்க. நான் உங்க அளவுக்குலாம் இல்லைங்க. உங்களுக்கு எப்படிங்க என் மேலே போய் காதல் வரும்? எங்க ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு என் மேலே காதல் வரதுக்கு. எனக்கு சினிமா ஆக்டர் கார்த்திக்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட வருஷம் 16 படம் 16 டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவரோட தீவிர ஃபேன் நான். உங்களை பார்க்கும் போதெல்லாம் வருஷம் 16 கார்த்திக் பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன சொல்ல என்ன சொல்ல ஏந்திக்கிட்டு போகிறானே, வார்த்தை இல்ல சொல்ல வார்த்தை இல்ல. உன்னை கண்ட நெஞ்சுக்குள்ள படபடப்பு, உச்சி மோத பாதம் வர ஒளி பரப்பு, கொள்ளையிட்டு போகும் அந்த குறுஞ்சிரிப்பு, கும்மிரிட்டு விளையிலும் மீனு மீனப்பு, நரம்பு புறா நீ நடக்க ஏதேதோ சோகம், உடம்பு வாசம் தூது சொல்ல ஓடோடி வரும், எரிகிற காதல் தீயில் நெய்ய கொட்டும் ஒவ்வொருவம், உன்னை கண்ட நெஞ்சுக்குள்ள படபடப்பு, உச்சி மோத பாதம் வர ஒளி பரப்பு, கொள்ளையிட்டு போகும் அந்த குறுஞ்சிரிப்பு, கும்மிருட்டு வேளையிலும் மீனு மீனப்பு. ஏ, நீதான் வெட்டி பயலாச்சே, உனக்கே இது இவ்வளோ காசு? எங்க அம்மாவோட பழைய கொலுசு வித்துட்டு உங்களுக்காக புது கொலுசு வாங்கிட்டு வந்துட்டேன். உங்க அம்மாவை விட நான் தான் முக்கியமாடா? ஆமா. ஆசையா பாக்குற ஓசையா கேக்குற, வாசமா பூக்கிற மோசமா தாக்குற, கனவுல நின்னு தாலாட்டுற,
போறேன் ஆசைப்பட்ட போதும் ஓடி வர ஒன்னு சேர நாளும் யோசனை வாட்டுதே சீவன லோகமே நீ என கேக்குற ஓன் தொண அழகுல கொஞ்சம் பாழாக்குன அரகுற என்ன ஆளாக்குன எரிகிற காதல் தீயில் நெய்ய கொட்டும் ஓ நினப்பு ஒன்ன கண்ட நெஞ்சுக்குள்ள படபடப்பு உச்சி மோத பாதம் வர ஒளி பரப்பு கொள்ளையிட்டு போகும் அந்த குறுஞ்சிரிப்பு கும்மீறிட்டு வேளையிலும் மினுமினுப்பு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே உட்காருங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு ஸ்கூல் லீவா டீச்சர்? நம்ம இங்கிலீஷ் டீச்சர் வேலையை விட்டுட்டு வேற ஸ்கூலுக்கு போனாங்க இல்லையா, அவங்களுக்கு பதிலா ஒரு புது இங்கிலீஷ் டீச்சர் நம்ம ஸ்கூலுக்கு வர போறாங்க. ஜென்ஸ் டீச்சரா லேடிஸ் டீச்சரா டீச்சர்? உங்களுக்கு யார் சார் வேணும்? உங்களை மாதிரி லேடிஸ் டீச்சரா இருந்தா நல்லா இருக்கும் டீச்சர். சைலன்ஸ் ப்ளீஸ், சைலன்ஸ். செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா தென் பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவா இரு கரை மீறிலே தன்னிலை மீறியே ஒரு நதி போல என் நெஞ்சம் அலைமோதுதே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட். சிட் டவுன். சிட் டவுன், சிட் டவுன். நான் தான் இங்கிலீஷ் கிளாஸ் டீச்சர். மண்டே பத்தியா குருவி குடுமாரி. வாட்ஸ் யுவர் நேம்? சேது மாணிக்கம். யுவர் நேம்? தெய்வ மாணிக்கம். காட் மாணிக்கம். யுவர் நேம்? பூ மாணிக்கம் சார். ஃப்ளவர் மாணிக்கம். உன் பேரு? தங்க மாணிக்கம். கோல்டு மாணிக்கம். உன் பேரு? மாரி மாணிக்கம். எல்லா பேரும் ஒரே மாணிக்கமா இருக்கு. எங்க ஊரு கொலசாமி பேரு மாணிக்கவல்லிங்க சார், அதனாலங்க சார் எல்லாருக்கும் மாணிக்கம் மாணிக்கம்னு பேர் வச்சிருக்காங்க. I see. Nice village. The great peoples. Very good. Sit down. Today, first day. இன்னைக்கு கிளாஸ் எடுத்து உங்களை வெறுப்பேற்ற விரும்பல. டுமாரோ பார்க்கலாம். தேங்க்யூ சார். மாப்பிள்ள வர வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா அவளால. மாப்பிள்ள ராத்திரியெல்லாம் தூக்கமே வர மாட்டேதுடா, அவன் நினப்பாவே இருக்கு. அப்படியே வந்தாலும் கனவு தொல்லை தாங்கலடா. உனக்குமா? அந்த டீச்சரும் அந்த பயலும் ரெண்டு பேரும் அருவியில குளிக்கிற மாதிரியும் அதை நம்ம எல்லாம் பாக்குற மாதிரியும் அப்புறம் அவங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க துணியை நம்ம தூச்சு போடுற மாதிரிலாம் கனவு வருதுடா. டே உனக்கு பரவாயில்லடா, நான் கண்ட கனவை வெளியே சொன்னா மானக்கேடுடா. அப்படி என்னடா கனவு கண்ட? மாப்பிள்ள அந்த சேது பயலுக்கும் டீச்சருக்கும் கல்யாணமே முடிஞ்சுடா. கல்யாணமே முடிஞ்சிருச்சா? கல்யாணம் முடிஞ்சா பரவாயில்லடா, அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்குதுடா. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள நைட்டு 12 மணி இருக்கும். 12 மணியா? நான் அப்படியே சைக்கிளில் போய்கிட்டு இருந்தேன். டீச்சர் வீட்டுக்கிட்ட போனோன்னே டீச்சர் வந்து ஜன்னலை திறந்து என்னை எட்டி பார்த்துச்சு. உன்னையுமா? வெளியே இருந்த என்ன உள்ள வான்னு கூப்பிடுச்சு. ஐயோ. நானும் உள்ள போயிட்டேன். அப்புறம் உள்ள போய் பார்த்தா ஒரே கும்மு இருட்டுடா. அந்த சேது பையன் ஓரமா படுத்து கிடந்தேன். டீச்சரு டபக்குன்னு என் கையை பிடிச்சி வா ஓரமா போலான்னு சொல்லி கூட்டி போச்சு. அப்புறம் கூட்டி போய் ஒரு இருட்டுக்குள்ள வச்சு நான் சொல்லும் போது அமுக்கணும், நான் சொல்லும் போது விடணும்னு சொன்னுச்சு. அப்புறம் என்னாச்சு? ஐயோ. அப்புறம் சரின்னு சொல்லி நானும் விட்டுக்கிட்டு இருந்தேன்டா. நைட்டு ஃபுல்லா விட்டுக்கிட்டே இருந்தேனா
கடைசியில் விடிஞ்சிருச்சுடா. விடியவா? என்னடாச்சு சொல்லுடா. சொல்றா. நீ ஏன்டா அழுகுற? விடிஞ்ச பிறகுதான் தெரியும் நான் அமைக்கி விட்டது சுவிட்ச் போடுறா. அப்ப நீ விடிய விளக்கு பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கடா. என்ன சிரிப்பு மகர பாரு ஆளு மூஞ்சி. டேய் அங்க பாருங்கடா. அங்க பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எதிரில் உட்காந்துட்டு இருக்கானுங்க? எப்படி உரசிக்கிட்டு இழுச்சுக்கிட்டு போறா. மாப்பிள சைக்கிளில் போற அளவுக்கு காதல் அதிகமாயிருச்சா? இல்லடா, அவன் நம்மளை வெறுப்பேத்துறதுக்குனே நம்ம முன்னால அவளை சைக்கிள்ல கூட்டிட்டு போறான்டா. ஏதா பண்ணணும்டா. காலம் தாமதம் ஆக ஆக அவங்க 2 பேத்துக்குள்ள காதல் கூடிக்கிட்டே போகுதுடா. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நம்ம பிரசிடென்ட் தான். 2ல 1 பார்த்துடணும்டா. பகடா வெட்டி பயலுகளா, காலங்காத்தால கையை முறுக்கிக்கிட்டு கங்கணம் கட்டி வந்த மாதிரி நிக்கிறீங்க. என்ன விஷயம்? ஒண்ணுமில்லையா, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். வாங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நேர்ல வாங்க, காட்டுறேன். ஏன் நேர்ல தான் கரகாட்டமா நடக்குதாங்க? ஏன் கராட்டம் நடந்தா தான் வருவீங்களா? நாங்க கூப்பிட்டோம்னா வரமாட்டீங்களா? போன எலெக்ஷன்ல நாங்க வேலை தான் நீங்க பிரசிடென்ட் ஆயிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. அடுத்த எலெக்ஷன் வேற வருது, ஜெயிக்கணுமா வேணாமா? ஜெயிக்கணும்டா. ஜெயிக்கணும்ல, அப்ப வாங்க. ஊர்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டு உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. ஊர் தலைவர் ஊர் விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? முதல்ல இதை தெரிஞ்சுங்க. வாங்க. எப்ப பார்த்தாலும் பழைய பேப்பர் படிச்சுக்கிட்டு நிப்பாட்றா. ஏய் மாப்பிள இறக்கி விடுறா. என்னடா நடுத்தெருவில் குழந்தை நிக்க வச்சிருக்கேன்? பாருங்க பாருங்க. பாத்தீங்களா அந்த அக்கிரமத்தை? இப்படித்தான் டெய்லி கூட்டிட்டு வரேன். ரொம்ப அவமானமா இருக்கு. உங்களுக்கு மட்டுமில்ல, எனக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கே அவமானம்டா. இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை வெளியூர்காரன் பார்த்தான்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? அதானே இவர் தான் காரி துப்புவேன். கரெக்ட் மாப்ள. கரெக்டா வரட்டும் கேட்கிறேன். ஏய் நிறுத்தறா. என்ன பிரசிடென்ட்டோட மறியல் பண்ணிட்டு இருக்காங்க? சைக்கிள் ஓரம் கட்டு. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு? ஏமா அவன் தான் படிக்காதவன், பட்டி காட்டா, விவரம் தெரியாதவன். நீ படிச்ச பொண்ணு தானே, நீ சைக்கிள்ல வரலாமா? கேளுங்க நல்லா. ஏண்டா கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா? பட்டணத்துல இருந்து அது வந்து நம்ம பிள்ளைகளை பாடம் சொல்லி கொடுக்குது. அதை சைக்கிள்ல ஏடா கூட்டிட்டு வருவேன்? சரி சரி, தினம் அந்த பொண்ணு நடந்து போறதை பார்த்து பரிதாபப்பட்டு மனசுல இறக்க வந்து சைக்கிள்ல கூட்டிட்டு போறேன். நல்ல விஷயம் தான். ஆனா கெத்தா கூட்டிட்டு போகணும்டா. டேய் என் பைக்கில் அந்த பொண்ணை கூட்டிட்டு போ. என்ன ரூட்டை மாத்தி விட்டா? டேய் நகர்றா நகர்றா. நீ உட்கார டீச்சர், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு இல்ல? டேய் பார்த்து பக்குவமா அழுங்காம ஒழுங்காம கூட்டிட்டு போ. போ போ. என்னடா இவன் நம்ம காட்டி கொடுத்தா இப்ப சந்தோஷமா போங்கடா. யோ யோ என்னடா மரியாதை குறையுது? பின்ன அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. ஐயோ அவசரப்பட்டு அனுப்பிச்சிட்டே. டீச்சர், நான் ஒரு படம் பார்த்தேன் டீச்சர். அதில் வர பாகவதர் மாதிரி இருக்கார் நம்ம புதுசாக வந்திருக்க இங்கிலீஷ் சார். உண்மை தானே டீச்சர்? ஆமாம் ஆமாம், அப்படி தான் இருக்கார். தேங்க்யூ சார். ஐ லைக் யுவர் கமாண்ட். இப்படித்தான் ஓப்பன் கார்ட்டாக பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் யூ. கிரே ஸ்கேல், பியூட்டிஃபுல் ஸ்மைல். I like you. நம்ம கோட்டச்சாமி வண்டி மாதிரி இருக்கு. அட ஆமா, கோட்டச்சாமி வண்டி தான். இவன் இங்க என்ன பண்றான்? என்னையா? என் பேர் கோட்டச்சாமி, உன் பேர் கோட்டையம்மா. கோட்டச்சாமி வேட்டையில இறங்கிட்டானா? இருடி, நான் உனக்கு வெட்டி வைக்கிறேன். இரு இரு. இரு. பச்சை பச்சையா பேசுற ஆம்பளைங்க மத்தியில நீ மட்டும் எப்படியா பச்சை பச்சா பேசுற? ஏய் டார்லிங், உன் மூக்கு அந்த நாயர்கடை கேக்கு மாதிரி ஷோக்கா இருக்கு. சிப்போ பேக்கு. இப்ப ஜோக் அடிக்கிற நேரமா இது? வந்த வெளிய போறியோ? பாத்துருவோம். ஃபுல் டைமா பாப்போமா பார்ட் டைமா பாப்போமா? பார்ட் டைம் பத்தாதியோ? நீ பாட்டு வயக்காட்டுல மாடா வேலை செஞ்சுட்டு இருக்க, வீட்டுல பாரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். போய் பாரு நல்லா. என்னடா சொல்ற? அந்த கொடுமையை பாரு போ. கொடுமையா? என் பொண்டாடி வேற தனியா இருந்தா என்ன தெரியலையே. இவ்வளவு ஆசைவா மனசுக்குள்ள வச்சிருந்த? இன்னைக்கு நீ சிக்கிட்டடி, நீ காலி.
ஏய் உன் உடம்பு என்ன தண்ணி இல்லாம ஓடுற பம்பு செட்டு மாதிரி இவ்வளவு ஹீட்டா இருக்கு? வெறும் மோட்டார் ஒண்ணா அப்படித்தாயா இருக்கும். சரி உன் வீட்டுக்காரன் எங்கடா போயிருக்கான்? அவனா காட்டு வேலைக்கு போயிருக்கான். காட்டு பையன். காட்டு போயிடலாம். வீடே தங்க மாட்டான். உன் பாடி வாடி இருக்கிறத பார்த்தாலே தெரியுதே. எனக்கு பச்சை தண்ணி, அவனுக்கு பாயாசம். என்னையா என்ஜின் நின்னுடுச்சு? ஆமா, அந்த போட்டாவில் கருப்ப கரடி மாதிரியே இருக்கானே, அவன் தான் உன் புருஷனா? ஆமா, அந்த இடம் எடுத்தவன் தான். போட்டாவில் அப்படியே தத்ரூமா உசுரோட இருக்க மாதிரியே இருக்கான். அவன் போட்டோல தாயா அப்படி இருப்பான். நேர்ல பார்த்தா செத்து போன மாதிரி இருப்பான். போன மாதிரியா? என்னையா அந்த மாதிரி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கு? அசைறானா? ஐயோ கோடையமா, ஐயோ அம்மா மாட்டனமா. காட்டுல வேலை பார்த்தா நீ வீட்ல வேலை பாப்பியா? கட்டில ஆணி கண்டிச்சியா, சரி பண்ண வந்தாரு. கல்யாணம் பண்ணும்போது ஆகா ஓகோன்னு சொன்னாங்களேடி. அந்த ஆகாவோ ஓகோவோ இல்லையா? எருமை ஏறிட்டு இருக்கும்போது கடாய் உருமிட்டு வந்த மாதிரி. இல்ல, சும்மா வெயிலுக்கு தாகமா இருக்குன்னு தண்ணி குடிக்க வந்தேன். ஆமா சாமி. சாமியா? அப்ப அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கா? இந்த ஆளுதான் என் ஆசையை தூண்டி விட்டான். ஆசையை தூண்டி விட்டா? ஐயோ, ஆதாரத்தை அழிக்கிறா. ஆசையை தூண்டி விட்டனா? ஆசை காட்டி வர சொன்ன நீ தானடி. அவன் கூப்பிட்டா நீ என் வீட்டுக்கு வந்துருவியா? மாட்டினியா? மறுபடியும் உள்ள வர்றானே. டார்லிங், என் சட்டை எடுத்து போறேன். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். வயக்காட்டுக்கு வந்துறியா? உன் கட்டையை தொட்டவன என் கட்டையால அடினே. போய் அடினே. போய் அடினே. போறேன். டேய், புது கூட்டணியா இருக்கு. உன்னை கொல்ல போட மாட்டாங்க. போடுங்கப்பா. உன் பொண்டாட்டி தான் கட்டில் லூசா இருக்கு, கொஞ்சம் டைட் பண்ணி விட்டு போங்கன்னு சொன்னா அதான் வந்தேன். ஏய், நீ எதை டைட் பண்ண வந்தன்னு எனக்கு தெரியும்டி. அண்ணே போய் அடினே. போறேன். ஆண்டியப்பா, செல் போய் சொல்றேன். ஐயோ, இங்க வர உன் பொண்டாட்டி பத்திரமா இருந்து தாங்கடா. ஊர்ல வர்றது இல்ல. செத்தடி. ஏங்க அப்படி என்னங்க நடந்தது? இவ்வளோ சத்தமா சிரிக்கிறீங்க? அதுவும் என்ன பார்த்து? நீங்க பண்ண காரியத்துக்கு சிரிக்காம என்ன பண்ணுவாங்களா? அப்படி என்னங்க நான் பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? இது என்னடா புது கூட்டணியா இருக்கு? ஆண்டியப்பா, உன் பொண்டாட்டி தான் கட்டில் லூசா இருக்கு, கொஞ்சம் டைட் பண்ணி விட்டு போங்கன்னு சொன்னா அதான் வந்தேன். ஏய், நீ எதை டைட் பண்ண வந்தன்னு எனக்கு தெரியும்டி. அண்ணே போய் அடினே. ஆண்டியப்பா, அந்த செல் போய் சொல்றேன். நம்பறடா. ஐயோ, வெட்டடா. டேய் டேய். ஐயோ, உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? என்ன இப்படி சிரிக்கிறாங்க? இவங்க 2 பேர்த்துக்கு காதல் முத்தி போச்சோ? இவங்க 3 பேரும் முறைக்கிறாங்க. ஆமா, முட்டிதான் போச்சு. அத்தாடி, அள்ளிட்டானே. டீச்சர் வாயில ஈச்சரை போட்டானையா? டேய் விட்றா, நாக்குக்கு அந்துற போகுது. 10 காசு செலவு இல்லாம பகலையிலே பிட்டுப்படம் பார்க்க வச்சுட்டானே. போடு. ஆத்தாடி, கிழிஞ்சு போச்சே. அறிவில்ல காட்டான். எப்படி கிஸ் பண்ணும் தெரியாது. நான் பண்றேன் பாரு. சரித்தே, அந்த ரீலு மறுபடிக்கு ஒட்டிக்கிருச்சு. அடி பாவி. வச்ச வாயை எடுக்காம இருக்க. ஒருவேளை வாய்க்குள்ள வாலி ஈலிய வச்சிருக்கானோ? இவளுக்கு அவனே பரவாயில்ல போலயே. 3 பேத்துக்கு மூஞ்சியில மிளகாய் அப்பிட்டா எரியுதா? டேய், அவ சிரிக்கும் போது அவ உதடு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுடா. உனக்கு அது அப்படி. அவ என்ன முறைக்கும் போது அவ கண்ணு 2 என்ன டார்ச்சர் பண்ணுறா. அப்பல உங்களுக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று தான்டா டார்ச்சர் பண்ணுது. எனக்கு அவ உடம்பே டார்ச்சர் பண்ணுதுடா. அன்னைக்கு அவ என் கண்ணத்துல அடிச்சப்ப எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா?
கன்னத்துல அடிச்ச அந்த மாவ இன்னைக்கு என் எண்ணத்துல அடிச்சுட்டாடா. குர்ரா மாப்பிள்ள எப்போதுமே காமெடியா அழுகிற ஒன்னா உண்மையிலேயே அழுக வச்சிட்டலடா. அவங்க 2 பேரும் ஜோடியா போறதையும் டூயிட் போறதும் கிஸ் பண்றதையும் அதை நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பார்க்கணுமாடா? முடியாதுடா முடியாதுடா, அவங்கள சேர விடக்கூடாதுடா. என்னடா பண்ணணுங்கிற? உடைக்கிறோம்டா, அவங்க காதல உடைக்கிறோம்டா. அவங்க என்னை விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என் நண்பங்களே எனக்கு எதிரி ஆயிட்டாங்க. மாப்பிள்ள தீப்பெட்டி கொடுறா. காலையிலே இந்த கழுத மூஞ்சியில் முடிச்சா விளங்குமா? குற்றால குரங்கு உள்ள கூட்டமாக உட்காந்துருக்கு. என்னையா கந்தசாமி கடையை காலி பண்ணிட்டாங்களாம்ல? இவங்களாவத்தான் காலி பண்ணிட்டு போயிருப்பான். உனக்கும் தெரிஞ்சு வச்சா? கடனை வாங்கிட்டு கொடுக்காம விட்டுருப்பாங்க, காலி பண்ணி போயிட்டான். நீனாச்சும் சுதாரிப்பாரு. சரி சரி. களவாணி பெலுக ஊருக்குள்ள நிறைய திரியிறாங்க. மாதிரி அப்புறம் ஒரு செய்தி உனக்கு தெரியுமா? என்ன கர்மகா? ஒரு பொம்பளை பிள்ளைக்காக கார்த்திகை மாசம் நாய் மாதிரி 3 பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. டேய் ரொம்ப பேசுறான்டா. டேய் இந்த களவாணி பையன் ஓவரா பண்றான்டா. அந்த டீச்சர் அம்மா இவங்க 3 பேர் மூஞ்சிலையும் சாணி எடுத்து அப்பிப்புட்டு சேது பயலோட போய் செட்டில் ஆயிட்டா. போச்சுடா. ஒரு நாள் மூக்குல வசமா ஒரு கேக்கு போட்டாதான்டா மூடிட்டு உட்காருவான். இவங்க பேச்ச பேசிக்கிட்டு டீயை கொடு. சரி சரி. எப்படி இருக்க பாரு. யார் யாமே பெருசு சட்டை போட்டு புதுசா இருக்கே? ஏயா தலைக்கு யூரியா போட்டு குளிப்பானோ? முடி இப்படி வெள்ளாம மாதிரி விளைஞ்சு வளைஞ்சு கிடக்கு. அவர்தான் நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற இங்கிலீஷ் வாத்தியாராம். ஓஹோ, பயவுல பரட்ட மண்டையை பார்த்தாலே தெரியுதே பாரின் மொழி பேசும் இருக்கே. வேர் இஸ் தி இந்தியன் பேங்க்? மணி டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஓ மை காட், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? வில்லேஜ் பீப்புள். சிட்டு சிக்கிருச்சு. வெல்கம். எஸ் எஸ் எஸ். இந்தியன் பேங்க். யா யா யா. 1 கிலோமீட்டர் மணி டிரான்சாக்ஷன். ஓகே, போனீனா பண்ணிரலாம். தேங்க் யூ. எனக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சுன்னா ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுவேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வில்லேஜிலேயே படித்தவனா ஒழுக்கமானவனா தெரியுது. வந்து சேர்றாங்க பாரு. அதனால ஒரு 50 ரூபீஸ் கிஃப்ட் பண்றேன். டாங்கி டாங்கி. ஹேப்பியா இருங்க. என் நேம் கேட்காம புரியல சார். வாட்ஸ் யுவர் நேம்? மாங்கு மீது கார்மேகம். ஆனரபுல் கார்மேகம். நைஸ் நேம், நைஸ் நேம். எஸ் 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 எஸ். டாங்கி டாங்கி. ஏப்பா டீ கடைக்காரே. என்ன கார்மேகா? இந்த கலசுற பயவுகளுக்கு நானே டீக்கு காசு கொடுக்குறேன். கை அரிக்குது. பம்ப முடிய கரெக்ட் பண்ணி கம்சனை போட்டு வந்துறேன். வாயிலேயே வட சுடுறானே. இதெல்லாம் கேட்கணும்னு நமக்கு தலையில. என்ன மாப்பிள்ள இப்படி அலப்பறைய கொடுத்துட்டு போறான்? எல்லாம் சத்திய சோதனை. ஐயோ, இந்த டீச்சர் வந்ததுல இருந்து நம்ம சந்தோஷமே போயிருச்சுடா. தேட்டர் போலாமா இன்னைக்கு? இவ்வளோ நாள் நம்ம டைம் எல்லாம் வீணா போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம வீணாக்க கூடாது. ஜாலியாக சுற்றுறான். இன்னைக்கு தேட்டரில் என் தலைமை விஜயகாந்த் படம் என்கிட்ட மோதாத போகிறோம். டிக்கெட் நீ தாண்டி எடுக்கணும். அப்போ இன்டர்வலுக்கு நீ தான் முறுக்க வாங்கி தரேன். அப்போ நான் படத்துக்கு வரல. இப்படி ஓசிலே மங்களம் பாடு. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நில்லுங்க. என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். தனியானா? என்கிட்டயா இவங்கிட்டயா இல்லை இவங்கிட்டயா? உங்கள் 3 பேர்கிட்டயும் தான். அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல, என்னத்த பேச போறீங்க? ப்ளீஸ் கோச்சிக்காம வாங்க. ஏன் ஒருத்தரும் ஒன்றும் பேச மாட்டீங்க? நீங்கள் தான் ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டி வந்தீங்க. இப்போ எங்களை பேச சொல்கிறீங்க. நீங்கள் 4 பேர் எவ்வளோ நாளா ஃப்ரெண்ட்ஸ்? சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே சுற்றிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ என்ன ஆச்சு? ஏன் நீங்கள் 3 பேர் அவங்ககிட்ட பேச மாட்டேன்றீங்க? காரணம் நான். ஏன்னா நீங்கள் 4 பேரும் என்னை லவ் பண்ணீங்க. அதுக்காக உங்கள் 4 பேரையும் நான் லவ் பண்ண முடியுமா? அப்படி பண்ணால் அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. என் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனை தான் நான் லவ் பண்ணுவேன். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன். நீங்களாம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா அவனுக்கு கை கொடுத்து அவன் காதலுக்கு கங்க்ராட் சொல்லி ஒதுங்கியிருக்கணும். அதான் நல்ல நட்புக்கு அழகு. இல்லை அவன் காதலுக்கு பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அவனை டார்ச்சர் பண்ணுறது, என்னை பற்றி தப்பாக சொல்கிறது. அவன் உங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசியிருக்கான் தெரியுமா? அவ்வளோ மரியாதை வச்சுருக்கான் உங்கள் மேலே. நீங்கள் அவனுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா
நான் உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்டாக இருப்பேன். கூச்சப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. என்கிட்ட எப்போ வேணாலும் பேசலாம். நானும் உங்ககிட்ட பேசுவேன். என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். அப்புறம் உங்கள் இஷ்டம். அவங்க சொல்றதும் சரிதானடா. ஏந்திரா வா. டேய் ரவி ஏஞ்சோடா. டேய் மாப்பிள்ள, டேய் நீங்க பாருடா, எங்களை மன்னிச்சுக்கடா. டேய் எங்க கூட பேசுறா. நம்ம மேலேயும் தப்பு இருக்கு தான் செய்யுது. உங்களுக்கு தான் தெரியும்ல, நாங்கள் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவோம்னு. இங்கே பாரு டேய், கொஞ்சம் சொல்கிறேன் இவங்கிட்ட. டேய் மச்சான், சரி எல்லாத்தையும் என்னடா இருக்கு? டேய் டேய் மாப்பிள்ள இங்கே பாருடா, அவன் சொல்றது கேளுடா. அவங்க சிவப்பா இருந்தாங்க, கவுந்துட்டான். நான் எதுவும் தப்பா பேசிருந்தா மன்னிச்சுக்க. சிரிடா மாப்பிள்ள. டேய் நீ சிரிச்சா கார்த்திக் மாதிரியே இருக்கடா. டேய் சிரிடா. சிரிடா சொல்றா. சிரிடா. நாங்கள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். போயிட்டு வாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போகணுன்னா கொஞ்சம் செலவாகும். அதையும் நீங்களே கொடுத்துருங்களேன். நானே தரேன், போய் என்ஜாய் பண்ணுங்க. உங்க 4 பேர் சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ். தேங்க்யூ டீச்சர். ரொம்ப நன்றி டீச்சர். நடசாமத்து நீரலி பூனாதானே ஒரு மாதிரி வெக்கம் விட்டு பூத்தேனே. நவ்வப்பழ கண்ணழகி, நாளன்னா பொட்டழகி, மையிருட்டு மச்சழகி, என் மல்லி கட்டும் கட்டழகி. என் கண்ண மூக்க கொஞ்சம் கிள்ளி பாருண்டா, நான் ஒவ்வொன்ன சொல்லி தருவோம் பள்ளி கூடண்டா. முக்காடு போடாத முட்டாளாக்காத, முக்காடி போடத்தான் வாடி, சும்மாடு போடத்தான் சும்மா நீ சுத்தாத, சூடேறி நிக்கிறேன் நாண்டி. நான் ஊ சொன்னா அது தாண்டா சொர்க்கம், நான் ஊ சொன்னா அது தாண்டா நரகம். இவ ஊ சொன்னா அது தாண்டா சொர்க்கம், இவ ஊ சொன்னா அது தாண்டா நரகம். கொக்கி பவுடர் இடுப்புக்கு, பாகிஸ்தானடி நொங்க பல்லுக்கு, தாரண்டி நொங்க எடுக்கும் உடம்புக்கு, நட்சத்திரம் முத்தண்டி, கார சாரம்மா கண்ணதிர நிக்கிற, ஓர சாரத்தை உத்து பார்க்க வைக்கிற. நான் கொழு கொழுன்னு வளர்ந்து நிக்கும் கோயம்புத்தூர் பண்ணு, மலமலன்னு கிட்ட வந்து என்ன கொழு கொழுன்னு வளர்ந்து நிக்கும் கோயம்புத்தூர் பண்ணு, மலமலன்னு கிட்ட வந்து என்ன நல்லா பண்ணு. கந்து வட்டிக்கு, கரன்சி பெட்டிக்கு, பாட்டு பாடுவேன், போட்டு சூட்டுக்கு முத்தம் போடுவேன், கோட்டை தாண்டிட்டா தந்தானே தந்தானா, கோட்டா போட்டித்தான் போடுதட ஊருதான், கோட்டா போட்டித்தான் கேக்குதடா தெரியுதா. குறு குறுன்னு பாக்குது உன் குண்டு
வைக்கும் கண்ணு சுறுசுறுன்னு ஏறும் அடி வைக்கட்டுமா ஒண்ணு குறுகுறுன்னு பாக்குது உன் குண்டு வைக்கும் கண்ணு சுறுசுறுன்னு ஏறும் அடி வைக்கட்டுமா ஒண்ணு நானே தந்தானே 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 சரி திருந்தவே மாட்டேன். என்ன வாத்துச்சி வாழைத்தோப்பு பக்கம் வாட்டமா தண்ணியா நிக்கிறா? நோட்டம் பார்த்துடலாமா? ஏன் இவ்வளோ லேட்டு? உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஓ, இவனுக்கும் அவளுக்கும். சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதுவும் உங்களுக்காக தான். எனக்காகவா? உங்களுக்கு பிடிச்ச மல்லிப்பூவை வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. பூ வேற வாங்கி கொடுக்கறானே. நீயே வச்சு விடு. தலையில வைக்கிறான். இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. போய் சொல்லாதடா. வாங்க போலாம். சீனு பழசா இருந்தாலும் ஜோடி புதுசா இருக்கு. டே கோட்டச்சாமி, உனக்குத்தான் கூடி வாழ ஒரு கூடு இல்லை. கூடி வாழ்ற இவங்களாவது கோடி வருஷம் நல்லா இருக்கட்டும். Good Good morning, good morning, good morning. Hi, my dear student. How are you? Fine, sir. Very bad. What is this? என்ன இப்படி அழுக்கா வச்சிருக்கீங்க? நம்ம மனுஷம் கிளாஸ் ரூம் ஒன்று ரெண்டையும் சுத்தமாக வச்சுக்கணும். படிக்கிற இடத்த சுத்தமாக வச்சிருந்தா தான் நம்ம பிரெயின் சுத்தமாக இருக்கும். ஒன்லி 3 கேள்ஸ் வாங்க. கமான் கமான் கம்பாஸ்ட். உங்களுக்கு 20 மினிட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த கிளாஸ் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிடணும். அப்படி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பேனா கிஃப்ட் பண்ணுவேன். கமான் 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 குயிக் குயிக். டியர் ஸ்டூடெண்ட், do it carefully. Beautiful. Very nice. இப்போ எப்படி இருக்கு? வெரி குட். இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சமூக பொறுப்பு இருக்கணும். Thank you, sir. Keep it. Thank you, sir. உட்காருங்க. சிட் டவுன் சிட் டவுன். நீங்களாம் நல்லா படிக்கணும். நல்ல ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்கணும். இந்த உலகத்தில் சைலண்டாக போராடினவனும் வைலண்டாக போராடினவனும் வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கான். இந்த ரெண்டுமே இல்லாதவன் ரோட்டில் தர்றான். பட் த கிரேட் லீடர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். Good morning, teacher. Good morning. Sit down. நேதாஜி போட்டோலாம் மாட்டிருக்காங்க. யார் மாட்டினது? இங்கிலீஷ் வாத்தியார் வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்க. நேதாஜி ஃபோட்டோவை அவங்க தான் மாட்டி விட்டுட்டு போனாங்க. ஓ, வெரி குட். எனக்கு இது தோணவே இல்லையே. இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். என்ன காடமங்கலத்துக்காரரு கண்டுக்கிறாம போறீங்க? வாங்க. அட வாங்கண்ணா. யாருமே இல்லை. என்னையவா? அட உன்னத்தாயா, வாயா. போய்தான் பார்ப்போம். பெரிய சிவாஜி சிலுத்துக்கிட்டே திரியிறாரு. என்ன காத்து இந்த பக்கம் வீசுது? எங்க ஊர்ல பூரா கொல்லிக்கண்ணா இருக்கு. இந்த ஊர்லயாவது நல்ல கண்ணு இருக்கான்னு பார்க்க வந்தேன். பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். போறேன். என்ன போற? இங்க ஒருத்தி தனியா உட்காந்து குத்திட்டு இருக்கேனே, வந்து உலக்கைய பிடிச்சி உரல்ல போடுவியா? இப்படிதான் அன்பா அரவணைப்பா பேசுவீங்க, அப்புறம் ஆப்பு வச்சு விட்டுருவீங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். நான் அப்படியா? ஐயோ, விட மாட்டேங்கிற ஆளுகளே. வாயா, வந்து பிடிச்சி ஒரு போடு போடியாண்ணா. சரியா தான் வரும்னு நினைக்கிறேன். 2 உலக்கையோட தான் இருக்காளு. ஒன்று உடஞ்சா என்ன பண்றதா?
யோ உதவி பண்ண கூப்பிட்டா இடுப்புலையா கை வைக்கிற? சும்மா அது சும்மா சும்மாவா? என்ன நரசங்குளத்துக்காரி ஐயோ ஆரம்பிச்சிட்டாளேடா இவன் அநியாயத்தை. இரு நீ தெருவுல கையில அநியாயம் வந்து எங்க ஓட போன மாதிரி வீட்டுல எங்க போற? புலி மாதிரி திரிஞ்ச எண்ணெய ஒரே நிமிஷத்துல பூனையாக்கிட்டாலே இந்த புழு சரி. ஏயா நீ இவ்வளவு கில்லாடியா இருக்கே இல்ல, அப்புறம் ஏன் ஒரு 2 பொண்டாட்டிகள் ஓடி போயிட்டாளுங்க? அடிப்போடி இவளே, இந்த காட்டாறு இருக்கே அது கம்மா பார்த்து கடல் பார்த்தா பாயுது, ஆழம் பார்த்த இடத்துல எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி தான் அவளுகளுக்கு என் கூட வாழ கொடுத்து வைக்கல. அதை பத்தி பேசாத, என் மனசே வேதனையா இருக்கு. ஏ கோட்டை, நீ இதெல்லாம் பத்தி கவலைப்படாதயா, உனக்கு நான் இருக்கேயா. ஐயையோ நீ அப்பப்ப வந்து போயா. பொடி கிறுக்குச்சிருக்கி, நீ வாழ வேண்டிய புள்ள, நான் வாழ்க்கை கட்ட ஆளு. மனச மன்னார்குடிக்கும் மதுரைக்கு அலைய விடாத. வர்றேன்டா. யோ திரும்பவுமா? பேச்சு வாக்குல என் பாவடையை எடுத்துட்டு உன் சட்டையை விட்டுட்டு போறியா? பழக்க தோசத்துல மேலாடன்னு நினைச்சு உன் பாவாடையை எடுத்துட்டேன் புள்ள. கோட்டை யோ கோட்டசாமி, அப்பப்ப வந்து போயா. இந்த ஊதா சேலை கட்டின ராதா உனக்காக எப்பயும் காத்துட்டு இருப்பேயா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, சாரி. நோ ப்ராப்ளம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். நீங்கள் ஸ்பெக்ஸ் போடாதீங்க. ஐ மீன் கண்ணாடி போடாதீங்க. ஏன் சார்? உங்கள் கண்ணோட அழகை அது மறைக்குது. நான் உண்மையை தான் சொன்னேன். சொல்லணுன்னு தோணுச்சு, சொல்லக்கூடாதா? சாரி சார், சாரி சாரி சார், சாரி சார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். டெய்லி வாக்கிங்கில் தான் வரீங்களா? ஆமாம் சார். ப்ளீஸ் கம் ஆன், நான் ட்ராப் பண்ணுறேன். பரவாயில்ல சார், நீங்கள் போங்க, நான் போய்க்கிறேன். நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் சிட். கம் ஆன், கம் ஆன். டோன்ட் ஃபீல் ஷை, ப்ளீஸ் சிட். மின்னலை தேடும் தாழம் பூவே உன்னெழி மின்னல் நானே, பனிப்பாவை ஒன்றே போதும் பசி தீருமானே. தேங்க்யூ ஸோ மச் சார். எக்ஸ்கியூஸ் மீ. சும்மா சைட் அடித்தேன். அடிக்கக்கூடாதா? ஹாய், குட் மார்னிங். கமன், இருக்கீங்க? ஸ்வீட் கேர்ள், நைஸ் நைஸ்.
ஒரு நிமிஷம். ரோஸ் வச்சிங்கன்னா ரோஸை விட உங்கள் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட் மை ஒப்பீனியன். சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சொல்லக்கூடாதா? என் கார்ட்டில் பட்டதை உடனே ஓப்பன் பண்ணிடுவேன். ரோஜா செடியில் தான் ரோஸ் பூக்கணும், அதான் நேச்சர். நான் ரோஸ் செடி சொன்னது உங்கள் ஹேரை, ஐ மீன் உங்கள் கூந்தலை. ரோஸ் வச்சிங்கன்னா ரோஸை விட உங்கள் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஹாய். பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். மீரா, நான் சொன்ன மாதிரி ரோஸ் வச்ச உடனே ரோஸை விட ரொம்ப அழகாக இருக்கீங்க. பட் ஒன் திங், உங்கள் லிப்புக்கு லிப்ஸ்டிக் பண்ணால் லிப் இன்னும் அழகாக இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சார்? உங்கள் லிப் பார்க்கணும்னு தோணுச்சு. பார்க்கக்கூடாதா? உங்க லிப்புக்கு லிப்ஸ்டிக் பண்ணா இன்னும் அழகா இருக்கும். என்னங்க அட கூப்பிடுறல இல்ல பாருங்க. இந்த மல்லிகை தோட்டத்துல மாலை கோர்க்க நம்ம பையன் வந்துட்டான்ல. ஏங்க கூப்பிட நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. ஓ, மருந்தடிக்க வந்திருப்பானோ? வாங்க ஏறிக்குங்க. சாரி, எனக்கு உன் கூட சைக்கிளில் வர பிடிக்கல. அப்ப ஏரோப்ளேன்ல ஏறி பறக்க ஆசைப்படுறாளோ? இந்தாங்க இந்த பூவியாச்சும் வச்சுக்கோங்க. வெரி வெரி சாரி. எனக்கு இப்பெல்லாம் ஜாஸ்மின். ஓ மை காட், உனக்கு இங்கிலீஷ் புரியாதுல்ல? எனக்கு இப்பெல்லாம் மல்லிகைப்பூ பிடிக்கிறது இல்லை. ஐ ஒன்லி லைக் ரோஸ். என்ன நடக்குது அங்க? என்னங்க நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமோ தம்பியை பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லுவா போல இருக்கு. சரி, என்னன்னு கேட்டு பார்ப்போம். அது என்னங்க உதட்டுல செவப்பா சாயம், தேன் மிட்டாயை தின்னுட்டு வாய் கழுவாத குழந்தை மாதிரியே இருக்கு. மை காட், இதெல்லாம் வேண்டாங்க, நல்லாவே இல்லை. நீங்க எப்பவும் போல யதார்த்தமா இருந்தா தான் நல்லா இருக்கும். அது ஏன் இஷ்டம். மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ். என்னடா நீ கையில பூ வச்சிருக்க, அவ உன் காதுல பூவை வச்சுட்டு போயிட்டாளா? என்னது தென கிழக்க போகிறேன் இன்னைக்கு மேற்க போகுது? கடுப்பேத்தாம போயிரு. கடுப்பு வரத்தானே செய்யும். காதலில் தொத்தா கடுப்பு வராமல் கவர்மெண்ட் கொடுக்குற சத்துணவு உருண்டையா வரும். சும்மா ஏதாவது பேசிட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காதானே, அவங்க ரொம்ப நல்லவங்க. டே, அந்த பிள்ளை என்ன வீடு வீடுக்க போய் களை வாங்குற பிள்ளை என்ன சொன்னேன்? அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. என்ன இப்படி புலம்பிக்கிட்டு போறான்? ஹாய் மீரா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்ன சார்? நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபா ப்ரொமோஷன் ஆக போறீங்க. சார்? எஸ், உங்களுக்காகவே ஒரு பொலிட்டிக்கல் லீடர்கிட்ட ரெக்கமெண்ட் கேட்டிருக்கேன். அவர் ஓகே சொல்லியிருக்கார். அவர் தான் எனக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணார். ஓ, தேங்க்யூ சார். எனக்கு ஒருத்தரை பிடிச்சி இருந்தா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன், அதான் உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். சண்டே ஹாலிடே. இந்த வில்லேஜில் எப்படி இருக்கீங்க? போர் அடிக்கல? அதையும் கேட்குறீங்க, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். தனியாக வேற இருக்கேனா, ஒரே டென்ஷன். இந்த சண்டே லீவ்ல வெளியே எங்கேயாவது போலாமே, ஒரு டூர் மாதிரி.
உங்களுக்கு விருப்பம் இல்லைண்ணா நான் கம்பல் பண்ணலை. போலாம் சார். தொடுவானம் தொடு நேரம் மலைப்பாறையெல்லாம் மஞ்ச பூசிருச்சு. மௌன வார்த்தையில பூக்கள் பேசிருச்சு. நதியோ நடக்காம கொதிச்சிருச்சு. நனையோ தளிர்மேனி செலுத்திருச்சு. மலைப்பாறையெல்லாம் மஞ்ச பூசிருச்சு. மௌன வார்த்தையில பூக்கள் பேசிருச்சு. மோகத்தில் நீ தந்த ரோஜாவ சூடிக்கிட்ட கண்ணில மை போட்டு அதுவும் காணல. புதட்டுல சாயத்து வண்ணால பூசிக்கிட்ட பழசெல்லாம் மரக்கடிச்ச பதியம் போட்டு நீ முளைச்ச. நிழலெல்லாம் சவக்க வச்ச நினப்புல என்ன திணற வச்ச. தொடுவானோ தொடும் நேரம் மலைப்பாறையெல்லாம் மஞ்ச பூசிருச்சு. மௌன வார்த்தையில பூக்கள் பேசிருச்சு. நாணத்தை மறந்து போட்டா நமக்கே முத்தச்சோறு. வானத்தை போத்திக்கலாம் நிலவுல பாய போடு. பரிசல கரை சேர்க்க துடுப்பு ஏங்குதா. ஒரு சில வளைவுகளும் உசுரா வாங்குதா. நினப்பெல்லாம் படி எடுத்தா முகமே தான் குமிஞ்சிருக்கும். ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம். என்ன? நீங்கள் முன்ன மாதிரிலாம் இல்லைங்க. என்கிட்ட சரியாகவே பேச மாட்டீங்க. என்னை அப்படியே ஒதுக்கிட்டீங்க. 3 நாளாக உங்களை பார்க்கவே இல்லை தெரியுமா? மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி உங்களை பார்க்கலான்னு வீட்டுக்கு போய் பார்க்குறேன், வீட்டில் இல்லை. ஸ்கூலுக்கு போய் பார்க்குறேன், ஸ்கூல்லையும் இல்லை. 3 நாளாக அப்படி எங்கே போனீங்க? நான் ஒன்றும் உன்ன மாதிரி வெட்டியா இல்லை. நான் வேலை பார்க்குறேன். என் வேலை சம்மந்தமா நான் 3 நாள் வெளியூர் போயிருந்தேன். ஏன் நான் போகக்கூடாதா? வேலை சம்மந்தமாவா? போலாங்க. தெரியாம கோவப்பட்டேன், கோச்சிக்காதீங்க. போயா, மனசு போட்டு சும்மா குழப்பிக்காத. ஹாப்பியா இரு. சரிங்க. மலைப்பாறையெல்லாம்
அழகு மலராட அப்படின்னா எங்கள் கூட சிலம்போல் தேட்டர்ல என்ன படம்டா போட்டிருக்காங்க இன்னைக்கு? வைதேகா செம்ம படம் மாப்ள. டிக்கெட் எடுக்கணும். இவன் எங்க எடுக்க போறான்? கார்த்திக் படத்துக்கு நீ எடுக்கிறியா? என் புரட்சி கலைஞர் நான் எடுப்பேன்டா. படத்துக்கு சொல்றேன். என் தலைமை படம்டா. என் தலைவன சாதாரணமா? ஏய் மாப்ள, என்னடா வாள் இவன் கூட போயிட்டு இருக்கா? அந்த வாத்தி வந்த நாள்ல இருந்து அவங்க கூட தான் சுத்திட்டு இருக்கா. ஏய் அதே ஏன்டா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க? ஏய் நான் அன்னில இருந்து இவன் கூட சொல்லிட்டு இருக்கேன்டா. இவன் தான் பெரிய நம்பிக்கை வச்சிருமாச்சே. எங்க நம்ம சொல்றத கேக்குறான்? டேய் ஒன்ன வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கடா. அந்த புள்ள ரொம்ப தூரம் நடக்குதுன்ட்டு ஸ்கூட்டர்ல வந்து விட்டுருக்கலாம். ஏன்டா எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுற மாதிரியே பேசுறீங்க? டேய் ஸ்கூல்ல 4 மணிக்கு விடுறாங்க, அவன் 6 மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விடுறான். அது வரை என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? அதானே 2 மணி நேரம் தனியா என்னடா பண்றாங்க? ஏய் என்ன சொல்ல வரீங்க? எங்க காதல் உண்மையானது. அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. இங்க பாரு சொல்லிட்டா டி ராஜேந்திர. வசனம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வாழ்க்கை தப்பா தெரியுது, அப்புறம் நாசமா போயிடும். ஏய் டேய் என்ன தப்பு கண்ட? இந்த பாரு அவங்கள பத்தி தப்பா பேசாதேனா அப்புறம் நல்லா இருக்காது. அவன் நல்லது தானடா சொல்றான். அப்புறம் அவனை ஏமாத்திட்டு நீ தான் பைத்தியமா திருன்னு பாத்துக்க. ஏய் நான் பைத்தியமா தெரிஞ்சிட்டு போறேன். உன் வேலை மையத்தை பார்த்துட்டு போனேன். இங்க வரா, நாளைக்கு உனக்கானே அந்த ஸ்கூலுக்கு போறோம்டா. அங்க என்ன நடக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம்டா. போங்கடா போங்க. உங்களை பத்தி நல்லா தெரியும்டா. அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதுன்னு பொறாமையில தெரிஞ்சவங்க தானே நீங்க. போங்கடா கிறுக்கு வாயில வந்துரும். ஏய் இவன் என்னடா கோச்சிட்டு போறான்? உட்றா அவன் போனா போறோம். நாளைக்கு உட்கார்ந்து ஸ்கூலுக்கு போறோம்ல, அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் வா. விடியும் நிலை புரியாதோ, விதியின் மலை அறியாதோ, இரவின் நிறம் மாறுதோ, மதியின் கண் மூடுதோ, யார் யாரோ வந்து போக இதயம் சத்தரமோ, இவளுக்கு காத்திருக்கும் இதயம் பத்தரமோ. தந்தானே தந்தானே தானானே தானனே, தந்தானே தந்தானே தானானே தானனே, தந்தானே தந்தானே. என்னடா கேட் சாத்தி இருக்கு? பூட்டிட்டு தான் உள்ள இருப்பாங்க. டேய் இருப்பாங்கடா. திறந்து விடுறா. ஸ்கூல் விட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு. இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும்டா. என்னடா பூட்டி இருக்கு? அந்த ரூம் பாரு. மாப்பிள இங்கே இல்லைன்னா எங்கடா இருப்பாங்க? பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பாங்க. வா போய் பாப்போம். சரி வாங்கடா. தினமும் போற வழியில பாப்போம். வாடா. டேய் இது அந்த வாத்தியாரோட ஸ்கூட்டர் தானே? டேய் ஆமாடா அவன் வண்டி அது. அப்ப இங்க தான்டா எங்கேயாவது இருக்கணும் அவங்க. வண்டி என்ன பண்ணிட்டு எங்க இருக்காங்க? ஏய் வாடா உள்ள போய் பாப்போம்டா. டேய் உள்ள போடா பாப்போம்டா. வாடா அங்கிட்டு போய் பாப்போம். ஏதோ சவுண்டு கேக்குது. எங்க? ஏதோ சத்தம் கேக்குது. டேய் அங்கதான்டா சத்தம் கேக்குது. உள்ள போய் பார்க்கலாம்டா வாடா. ஆமா. டேய் இங்க தான்டா அங்கே கேக்குது. இங்கிலீஷ் பேசும்போது சந்தேகப்படுறேன். இந்த வேலை ஊரு விட்டு ஊர் வந்து அறிவில்ல
பொம்பளை நீ எல்லாம் என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய் வெயிட் பண்ணுங்க. நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? மனசு என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ நினைச்சிருக்கீ உன்னலாம்? டேய் இருடா. அவனை அறுத்து போடுடா. டேய் ஓர வாய் பேசுற வாயில போறா. யார் வில்லேஜ் பீப்பிள்? இப்படி பண்ணியாடி. அறடா அவனை. நீங்க நீ வடிக்கிறியா? பல்ல ஓடுறா. குத்ரா. இழுத்துட்டு வாங்கடா அவனை. ஊருக்குள்ள விட்டு போவோம். ஆமாடா. இவங்க ரெண்டு பேரும் பண்ணதையும் ஊர் முழுக்க சொல்லி இவங்க ரெண்டு பேரும் நடுத்தரல பாட்டி இவங்க மானத்தை வாங்கினா சரியா வரும். ஆமாண்டா. என் ஃப்ரெண்டு உங்களை எப்படி லவ் பண்ணான்னு தெரியுங்களா? இவ்வளவு கேவலமா பண்ணிட்டீங்களே. ச்சே. இவளா வாங்க போங்க மரியாதை பேசிட்டு இருக்கா? இவ்வளவு அரஞ்சு. கூல் 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 கூல். நோ டென்ஷன் நோ டென்ஷன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. நான் ஒன்னும் கம்பல் பண்ணி அவங்கள அட்டெண்ட் பண்ணல. ரெண்டு பேர் மனுஷம் ஒத்து போச்சா? ஓகே. ஏய் மனச பத்தி நீ பேசாதடா. உடம்பு ஓகே இட்ஸ் ஓகே. ஓகே உடம்பு தான் ஒத்து போச்சு. இட்ஸ் ஆல். இத நீங்க வெளியே சொன்னா நோ யூஸ். இத வெளியே சொல்லாம இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுவேன். நீங்கெல்லாம் வில்லேஜ் பாய்ஸ், விவரம் தெரியல, விலைக்கும் தெரியல. லைஃப்ல மணி பணம் இருந்தா எது வேணாலும் நினைத்து ஆடலாம். சோ நான் இப்ப சொல்றது என்னன்னா உங்க 3 பேத்துக்கும் ஆளுக்கு 10,000. ஓ மை காட். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? ஐ மீன் 10,000 கொடுத்துடுறேன். பைக் வாங்கிக்கிங்க. சைக்கிள்ல போய் நீங்கெல்லாம் சைட் அடிச்சீங்கன்னா சாணி உருட்டுற கூட உங்களை திருப்பி பார்க்க மாட்டா. உங்களுக்கு பைக் வாங்கி தரேன். 1000 பொண்ணுங்க இந்த பொண்ணு மாதிரி உன் கூட வருவா. ஏய் பணத்தை காட்டி எங்களெல்லாம் மயக்க பாக்குறியா? நாங்க ஒண்ணும் அந்த மாதிரி ஆள் இல்ல. ஓகே. நீங்க 3 பேரும் அவங்கள லவ் பண்ணீங்கல்ல? ஆமா. அதுக்கு என்னப்பா? எதுக்கு லவ் பண்ணீங்க? எதுக்கு பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணாதான் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாய்ஸ். டெல் மீ. ஏய் எல்லாரும் பண்றதானே நாங்களும் பண்ணுவோம். அப்போ நாங்க 2 பேரும் பண்ண போறீங்க. அதுக்கு தான் லவ் பண்ணீங்க. நான் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். இவங்கள நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன். ஐயோ சார், தாராளமா என்ஜாய் பண்ணிக்கீங்க. என்னால முடியாது சார், ப்ளீஸ். சிச்சுவேஷனை புரிஞ்சுக்குங்க. ரொம்ப டேஞ்சர் வில்லேஜ். வேலையை சொன்னாங்கன்னா எனக்கு வேலை போயிடும். உனக்கு அவமானம். ஜஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. தப்பு சார். தப்புதான். மிஸ்டேக் ஐ நோ. பட் ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு பண்றது இல்ல. சின்ன பசங்க என்ன இருப்பது? ஜஸ்ட் லைக் தட். இருந்தாலும் நான் எப்படி சார்? What is this nonsense, idiot fool? பர்ஷ பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க. நான் ஃபயர்ல நின்னுக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்க ப்ளீஸ். வெரி குட். ஐ லைக் யூ. வாண்ட் பிடிச்சத இந்த காம்ப்ரமைஸ் தான். Okay boys, no problem. You carry on. Enjoy your lovable girl. It's my treat. என்னப்பா இங்கே உட்காந்துருக்க?
அது ஒன்றும் இல்லைண்ணே. காதல் பண்றவே காத்து கிடக்கிறது சகசம் தானே. நீ என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்லப்பா, கையில 10 காசு இல்ல, வாய் நம்ம அரிக்குது, கையும் நம்ம அரிக்குது. கரும்பு தோட்டத்துக்குள்ள போனோன்னு வச்சுக்க, ஒரு 5 கட்டை வெட்டி மார்க்கெட்ல வித்தனா நல்ல காசு கிடைக்கும். ஆளுகள் வந்தா எனக்கு பார்த்து சிக்னல் கொடுக்குறியா? யோ, உன்னோட என்னை கூட்டி சேர்க்க பாக்குறியா? போயா. உன் காதலுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்ல, என் களவுக்கு நீ ஹெல்ப் பண்ணக்கூடாது? கொண்டு எடுக்கிறானே. என்னடா ரொம்ப யோசிக்கிற? போய் தொலை. யாரா வந்தாங்கன்னா சத்தம் போடுறேன். இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் நல்ல மனசுக்கு உன் காதல் நல்லா வாழும்டா. ஆத்தாடி ஆத்தா, ஆத்தாடி ஆத்தா, நான் என்ன பண்ணுவேன்? தங்க மகராசிய இங்கிட்டு தலதலன்னு வளர்த்து வச்சிருக்காரு, இங்கிட்டு உரத்தை போட்டு தலதலன்னு வளர்த்து வச்சிருக்காரு. எனக்காக இவளை கரும்ப கொடுத்த விவசாயி அம்மா. ஏய் வார்த்தி, பள்ளிக்கூடத்துல பாடம் எடுக்காம இங்கனையா பணியனோட உட்கார்ந்துருக்க? ஓய் கமிங் திஸ் மேன். நீங்க என்னடா அவனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கீங்க? உள்ள என்னடா சத்தம் கேக்குது? ஏய் கார்மேக அங்க இருக்கே போற. ஐயோ, இந்த புள்ளையோட அவ இருக்கேன். அவனை இழுத்துட்டு போடா. நான்சென்ஸ். ஏய் சொல்றல்ல, போய் அவனை ஏதாவது பண்ணுடா. அவனு பக்கத்துல இருக்கே, நீங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க. அங்க என்னடா நடக்குது? நான் சொல்றேன் கேளுமா. சொல்றியா? இல்ல இங்க நடக்குது போய் சேம்பேல்ட்ட சொல்லவா? என்ன ஏன்டா இழுத்துட்டு போற? விடுடா. ஏய் நீங்க பண்றது ரொம்ப தப்புடா. ஒண்ணு மண்ணுமா பழகிட்டு அவனுக்கு த்ரோ பண்ண எப்பறா மனசு வந்துச்சு? அம்மா டேய், நீ பெரிய இவனோட சேர்ந்துட்டு சொல்லுவியா? உயிரோட விட்டாதான் சாவடா. Finish? லைஃப்ல நன்றிங்கிறது ரொம்ப முக்கியம். அது உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க வெளியே சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் சார். தேங்க்யூ. மாப்ள, இன்னைக்கு தாண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய் அந்த பாரு சேது நிக்கிறான். இவன் எங்க நிக்கிறான்? டேய் மாப்பிள்ள, மன்னிச்சுக்கடா, நாங்கள் தான் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாடா, உண்மையாகவே அவங்க ஒன்றை தாண்டா விரும்புகிறாங்க. நாங்கள் கூட சந்தேகப்பட்டு பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்தோம். ஆனால் அவங்க 2 பேரும் டியூஷன் தாண்டா எடுத்துகிட்டு இருந்தாங்க. டேய், நான் தான் சொன்னேன்ல அவங்க நல்லவங்கன்னு. மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ஒரு நல்லவங்கள போய் சந்தேகப்பட்டுட்டேன்னு. மாப்பிள்ள, நீ சந்தோஷமா இருடா. அவங்க உனக்கேற்ற பொண்ணுடா. அவங்க உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, அவங்க எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு சேர் போட்டு உட்கார வச்சுட்டு அவங்க நின்றுட்டு கிளாஸ் எடுக்கிறாங்கடா. ரொம்ப மரியாதைக்கார பொண்ணுடா. ஆமாம்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. தரங்கெட்டவ நல்ல பொண்ணோட அவ. என்ன ரொம்ப நேரமா கார்மேகத்தை காணோம்? ஒருவேளை தோட்டக்காரன் கிட்ட மாட்டிருப்பானோ? கார்மேகனே, அண்ணே அண்ணே, என்ன என்ன கார்மேகனே, அண்ணே எழுந்துருண்ணே, அண்ணே எழுந்துருண்ணே. என்னாச்சுங்க? நம்பேன்னு ஒன்று மண்ணுமா சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கைக்கு உழ வச்சுட்டாங்கடா. டேய், நீ அந்த பிள்ளைய மட்டும் நம்பாதடா.
அந்த வாத்தியாரும் உன் நண்பைங்களும் அந்த பிள்ளையோட படுத்து கிடந்ததை என் கண்ணால பார்த்தேன்டா. அதான்டா என்னைய அடிச்சு போட்டு போயிட்டாங்க. வலம் வந்த கிளியை களம் அமைத்த புலிகள், கிளை வெட்டும் கூட்டம் கிளியை கொய்ததென்ன, நிறம் மாறும் வானம் இருட்டில் சிவப்பானதென்ன, சிரம் கொய்த நேரம் சினமூனமானதென்ன, ரோகிகளே பாவிகளே வலம் வந்த கிளியை களம் அமைத்த புலிகள், கிளை வெட்டும் கூட்டம் கிளியை கொய்ததென்ன, நிறம் மாறும் வானம் இருட்டில் கப்பானதென்ன, சிரம் கொய்த நேரம் சினமூனமானதென்ன. வேணாண்டா. நட்பை இங்கு கொன்று கற்பை அங்கு தின்று, காவல் தெய்வம் நின்று கலகம் செய்ததென்ன, பந்தம் தீ ஒன்றை கொளுத்து பூக்குளித்த காதல் இங்கு தீ குளித்ததென்ன, ரோகிகளே கூடவே இருந்து குழி பறிச்சுங்கடா. வலம் வந்த கிளியை களம் அமைத்த புலிகள், கிளை வெட்டும் கூட்டம் கிளியை கொய்ததென்ன, நிறம் மாறும் வானம் இருட்டில் சிவப்பானதென்ன, சிரம் கொய்த நேரம் சினமூனமானதென்ன. தப்பன்ற அந்த பொண்ணு தான். வலம் வந்த கிளியை களம் அமைத்த புலிகள், கிளை வெட்டும் கூட்டம் கிளியை கொய்ததென்ன, நிறம் மாறும் வானம் இருட்டில் சிவப்பானதென்ன, சிரம் கொய்த நேரம் சினமூனமானதென்ன. உசுர எடுத்துக்கிட்டு ஊரு போக போறாண்டி, கண்ணு மூக்கு தெரியாம காதல் செஞ்ச பாவமடி, கண்ணீர் சிந்தாத சாமியழும், கடவுளிடம் காதல் காலில் விழும். கண்ணீர்லாம் வருது. கண்ணில் இருந்து தாங்க கண்ணீர்லாம் வரணும். கட்டையில இருந்தெல்லாம் வருது. ரொம்ப பெருமையாக இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் நான் கிராமத்து ஆள், படிக்காதவன், முட்டாள். நீங்கள் படிச்சிருக்கீங்க,
அழகா வேற இருக்கீங்க. என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்கல்ல நீங்களா. அட என்ன விடுங்க, நீங்க பாக்குற வேலைக்காச்சும் மரியாதையோடு இருக்கலாம்ல. உங்களால ஊர்ல இருக்க ஒழுக்கமான பொண்ணுங்க கூட கெட்ட போயிருங்க. எப்படிங்க உங்களுக்கு இப்படிலாம் பண்ண மனசு வந்துச்சு? காசுக்காக படுக்கிற பொம்பளை கூட உங்களை மாதிரி இறங்கி வந்து படுக்க மாட்டா. உங்க மூஞ்சில முழிக்கிறதே பாவங்க. நீங்க எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது. செத்துருங்க, தயவு செய்து செத்துருங்க. இல்ல நானே உங்களை கொன்றுவேன். அடியே நெஞ்சுக்குள்ள இடி ஒன்று விழுந்துச்சே. இருதய போச்சா? எல்லாம் போச்சா? இப்படிதான் தப்பு பண்ணா துரோகம் பண்ணா எல்லாருக்கும் இப்படிதான். காதல் செய்கிற சரித்திரம், கலமா காதல் செய்கிற சரித்திரம். தந்தானே தனனானே, தந்தானே. உங்க அம்மாவை விட நான் தான் முக்கியமாடா? போயா, மனசு போட்டு சும்மா குழப்பிக்காத, ஹாப்பியா இரு. தந்தானே தனனானே, தந்தனானே தானனானே தனனனே, தந்தனானே தானனானே தனனனே, தந்தனானே நானே தானானே, தந்தனானே நானே தானானே. நான் என்ன சொல்கிறதே தெரியலையா. மனசு ஒரே இறுக்கமாக இருக்கியா. நான் உன் கூட பிறந்த சகோதரன்னு நினச்சி சொல்கிறேன். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துறியா. இனிமே வர்ற வாழ்க்கையாவது சந்தோஷமாக வாழ முயற்சி செய்யுங்க. மனுஷனுக்கு மறுபிறவிங்கிறது மரணம் வரைக்கும் தான், அடுத்த பிறவி கிடையாது. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இனி வரும் காலத்துலையாவது நல்ல மகிழ்ச்சியாக வாழுங்க. தந்தானே தனனானே, தந்தானே தனனானே, தந்தானே தானனானே தனனனே, தந்தானே தானனானே தனனனே, தனனனனானே தானனே, தனனனனானனா ஏன்னா நம்ம நெல் வியாபாரி வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாராமே, போய் பார்த்துட்டு வந்தா என்னடா? எம்மா, என்ன கூலி வேலை குடும்பத்துல பிறந்திருக்கேன்னு நினைச்சியா? இந்த பாரு, 4 பேரை வேலை வாங்கி தான் பழக்கம் தவிர வேலைக்கு போறது நம்ம பரம்பரைக்கே கிடையாது. எனக்கு சினிமா ஆக்டர் கார்த்திக்னா ரொம்ப பிடிக்கும்.
அவரோட வருஷம் 16 படம் 16 டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவரோட தீவிர ஃபேன் நான். உங்களை பார்க்கும்போதெல்லாம் வருஷம் 16 கார்த்திக் பார்த்த மாதிரியே இருக்கு. ச்சே, காலையில் தலைவர் முகத்தில் முழிச்சிட்டு வெளியே போகலான்னா இது மூஞ்சில முழிச்சிக்கிட்டு. பிறந்தார் வடமதுரே என்னை என் போய் வளர்ந்தார் ராயர்குடியே வளர்த்தார் மிக பெரும் பசுக்களையே காயாம்பு மேனி அசோதையிடம் பால் குடித்து வந்த விடைகளெல்லாம் அந்த அழகர் மலக்கண்ணை அந்த இடத்தில் போகவிட்டு தந்தானே